2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை மையமாக வைத்து இந்த நாட்களில் சத்திய வார்த்தைகளை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இவ்விதமாக பைபிள் நமக்கு போதிக்கிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று வேதம் போதிக்கிறதை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் வெற்றி என்று நாம் பார்க்கும் பொழுது அது எப்படிப்பட்ட விசேஷம் நிறைந்ததாக வித்தியாசமானதாக இருக்கிறது என்று கேட்டால், உலகத்தில் வெற்றி என்று சொன்னால் நான் நினைத்ததை செய்வது தான் வெற்றி. நான் நினைத்ததை வாங்க வேண்டும், நான் நினைச்ச இடத்துக்கு போகணும், என் வாழ்க்கை நான் எப்படி வேண்டும் என்றாலும் வாழுவேன். அப்படி வாழக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அது வெற்றியான சூழ்நிலைன்னு நினைக்கிறான். ஆனால் பைபிள் அப்படிப்பட்ட ஒரு விதமாக இல்லாதபடிக்கு பைபிளில் நாம் அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வாசித்த அற்புதமான வார்த்தையின்படியே நாம் அனுபவிப்பதற்காக சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன், அவருடைய விருப்பம் நிறைவேறுவது, அவருடைய சித்தம் நிறைவேறுவது தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியாக வேதம் நமக்கு போதிக்கிறோம். ஆகியனால மறுபடியும் நினைப்பூட்ட வேண்டும் என்று சொன்னால், ஏன் அவருடைய விருப்பம் தான் நிறைவேறினால் தான் வெற்றியா, நான் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றினால் வெற்றி இல்லையா அப்படின்னு கேட்பீர்கள் என்று சொன்னால், பைபிள் ரொம்ப அற்புதமாக நமக்கு போதிக்கிறது. நம்முடைய நினைவுகளை பார்க்கிலும் அவருடைய நினைவுகள் உயர்ந்ததாகவும் அவருடைய வழிகள் நம்முடைய வழிகளை பார்க்கிலும் சிறந்ததாகவும் இருக்கிறபடினால், அவருடைய உயர்ந்த வழிகளும் சிறந்த எண்ணங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவது தான் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய சிறப்பு என்பதை நாம் புரிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறோம். அதில் எப்படி வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் அது செயல்படுகிறது என்று கவனித்து பார்க்கும் பொழுது நம்முடைய தீர்மானங்கள் ரொம்ப முக்கியம் என்பதை நம்ம கவனிக்கிறோம். ஆகினால்தான் உபாகம புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது மோசே செய்த கடைசி பிரசங்கம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த புஸ்தகத்தில் வாழ்க்கை எவ்விதம் செயல்படுகிறது என்று கவனிப்போம் என்று சொன்னால், அங்கே தீர்மானம் எடுப்பது ரொம்ப முக்கியம்னு பைபிளில் நமக்கு போதிக்கப்படுகிறது. இல்லை நடக்கிறதா நடக்கும் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கிறது. என்ன எழுதி வச்சிருக்கிறதோ அதை தான் என்ன செய்யும், நடக்கும்னாலாம் உலகத்தில் நீங்கள் கேட்டுருக்கலாம். ஆனால் பைபிளில் எப்படி போதிக்கிறது என்று கேட்டால், எழுதி வைத்திருக்கிறது, ஆனால் அதை நீங்கள் தெரிந்து கொண்டால் தான் அது உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும், நடைபெறக்கூடியதாக இருக்கிறோம். ஆகினால அந்த 30வது அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்களுடைய சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 19ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும். ரொம்ப அற்புதமாக சொல்கிறார், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அப்பொழுது அவர் உங்களுக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாக. அப்போ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்படி என்று ஒரு கேள்வி கேட்பது ரொம்ப அவசியம் இல்லையா? சில நேரத்தில் இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்லப் பண்ணும் பொழுது இல்லையா, அந்த கட்டத்தை மாத்திரம் டிக் பண்ணால் இல்லையா, அது போதும், ஐ ஹவ் சோசன் அப்படிங்கிற மாதிரி உலகத்தில் இருக்கார். ஆனால் பைபிள் அப்படி கிடையாது இல்லையா? தெரிந்து கொண்டு என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஜீவனை தான் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை எவ்விதம் வெளிப்படுத்த முடியும், செயல்படுத்த முடியும் என்று கேட்டால் 3 விஷயங்கள் அங்கு சொல்லப்படுகிறது. உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து அவரையே பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாக இருக்கிறார். அப்போ தீர்மானம் எடுப்பது ரொம்ப முக்கியம். தீர்மானம் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த செயலாக்கம் ரொம்ப அவசியம் என்பதை நம்ம கவனிக்கிறோம். நான் நல்லா கடந்த வாரங்களில் சொன்னதையெல்லாம் சில விஷயங்களை நினைப்பூட்ட வேண்டும் என்று சொன்னால், நம்ம வாழ்க்கையில் நல்ல தீர்மானம் எடுக்கிறோம், ஆனால் நல்ல மாற்றமே வர்றதில்லை. காரணம் என்ன? சிலர் என்ன நினைக்கிறாங்க, அதனால தான் தீர்மானமே எடுக்கிறது இல்லை, நடந்துட்டு நடக்கட்டும் அப்படின்னு விட்டால் கண்டதான் நடக்குது, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் இருக்கிறோம். நல்ல தீர்மானங்கள் சரிதான், ஆனால் நல் நடக்கை இருந்தால்தான் நல்ல மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், வரக்கூடியதாக இருக்கிறது. அதை எப்படி செயல்படுத்த முடியும்? உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் என்ன செய்வாயாக, அன்பு குருவாயாக. அன்பு குருவாயாகன்னு சொன்னாலே இது வெறும் பேச்சு அல்ல. தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், நம்முடைய சொந்த குமாரனை நமக்கு கொடுத்ததின் மூலமாக நம்மேல் வைத்த அன்பை என்ன செய்திருக்கிறார், விளங்க பண்ணியிருக்கிறார். அப்போ அன்பு என்று சொன்னால் செயல் நிறைந்த ஒரு விஷயம் என்பதை கடந்த வாரத்தில் கவனித்திருக்கிறோம். 2வது பகுதி தான் இன்றைக்கி நம்ம கவனிக்கும்படியாக இருக்கிறோம். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இருக்கிறோம். 2வது முக்கியமான அம்சம், ஜீவனை தெரிந்து கொள்வது என்று சொன்னால் முதலாவது அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுனா செயல்படணும்னு அர்த்தம். 2வது இப்பொழுது அவருடைய சத்தத்திற்கு என்ன செய்ய வேண்டும், செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். இப்போ சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்னா என்ன அர்த்தம்? இன்னொரு கோணத்தில் எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இங்கே ஒரே சத்தமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க.
இல்லையா? அதுக்கும் அந்த வார்த்தை தான் பயன்படுத்துகிறோம். அப்படிங்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தம் கேட்கறது அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், சத்தம் கேட்பதும் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதும் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இணைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? டு ஹியர் ஹிஸ் வாய்ஸ் இஸ் டு ஒபே ஹிஸ் வேர்ட். தேவனுடைய சத்தம் கேட்பது என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்வது? கீழ்ப்படிவது என்பதுதான் அதனுடைய எளிமையான கருத்து. அதை இன்னும் எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்கிறீங்க அல்லவா? உட்காந்துட்டு இருக்கும்போது எதையோ ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கும், யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்குது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்கிறது? வித்தியாசம். சத்தம் கேட்டதுன்னு சொன்னோம்னா அதில் வந்து பெருசாக கம்யூனிகேஷன் கிடையாது, ஏதோ ஒரு நாய்ஸ், அவ்வளோதான். ஆனால் அதே சமயத்தில் யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ ஒரு நபருடைய குரல் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம நிதானிக்கிறோம். இன்னும் அதை எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இப்போ நீங்கள் லிவிங் ரூமில் உட்காந்துட்ருக்கிறீங்க. அந்த ரூமில் உட்காரும் பொழுது உங்கள் கிச்சனில் பிள்ளைங்க வந்து எதையோ ஒன்று கீழே போடுறாங்க. கீழே போடுறத சத்தத்தை வச்சு தட்டு விழுந்துதா, டம்ளர் விழுந்துதான்னு சொல்ல முடியுமா முடியாதா? அடி விழுந்துதான்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா? சொல்ல முடியும். அப்போ வெறும் சத்தத்தை வச்சு இவ்வளோ விவரமாக நம்ம இருக்கிறோம் இல்லையா? அவ்வளோ அறிவு கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். இவ்வளவு அறிவு கொடுத்த தேவன் அவருடைய சத்தம் புரியறதுக்கு நமக்கு உதவி செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார், கட்டாயம் செய்வார். ஒரு காலத்துலலாம் எதுக்கெடுத்தாலும் டாஸ் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கிரிக்கெட் விளையாடும்போது தான் மாத்திரம் கிடையாது, நாங்கள்லாம் வளர்ந்து வந்த காலத்தில் நினச்சதுக்கெல்லாம் விளையாடுவாங்க இல்லையா? அவன் சுண்டும் பொழுதே 50 காசில் சொல்கிறானா 1 ரூபாவில் சொல்கிறானான்னு தெரியும். ஏன்னா அந்த சத்தத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். எதுக்கு இந்த உதாரணங்களெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இவ்வளோ நம்ம கேட்கும் பொழுது ஏங்க தேவ சத்தம் நம்ம கேட்குமா கேட்காதா? புரிஞ்சு கொள்ள முடியுமா முடியாதா? இல்லையா? முடியுங்கிறதுனால தான் அவர் சொல்கிறாரு, அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? செவி கொடுக்கணும்னு சொல்கிறார் அல்லவா? அப்போ அதை எப்படி நம்ம நம்முடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்த முடியும்? செவி கொடுப்பதன் அடிப்படை காரணமே என்னவென்று கேட்டால், கீழ்ப்படிவதற்காக தான் செவி கொடுக்குறோம். இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நிறைய ஒப்பீனியன் கேட்டு பழகிட்டோம் நம்ம. இப்போ பப்ளிக் ஒப்பீனியன் இருக்கிறது. இனி கருத்து கணிப்பெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்ச நாளில். எல்லாத்துக்கிட்டையும் கேட்பாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படி நிறைய பேர் கருத்து கேட்கறதுனால அப்படிப்பட்ட ஒரு அமைப்புக்குள்ளதாக நம்ம இருக்கிறோம். முதல்லலாம் டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதான் வேத வாக்கு, அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. இவர்கிட்ட கேட்கணும், அதுக்கப்புறம் செகண்ட் ஒப்பீனியன் என்ன செய்யணும்? வாங்கணும். அப்புறம் தேர்ட் ஒப்பீனியன் என்ன செய்யணும்? அப்புறம் ஒரு வகையில் கோயம்புத்தூருக்கு எல்லாரையும் நான் பார்த்துட்டேங்க, எல்லாரையும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாத்துக்கிட்டையும் ஒப்பீனியன் வாங்கியாச்சு. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒப்பீனியன் தான் வாங்கியிருக்கிறோமே தவிர, ஆலோசனை வாங்கியிருக்கிறோமே தவிர, அந்த ஆலோசனைக்கு இப்போ ஒரு டாக்டர் எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது சரிதான். ஆனால் அதை ஒரு டாக்டர் சொன்ன மருந்தையாவது சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால், நான் எந்த மருந்துமே என்ன செய்கிறதில்ல அப்படின்னா மாற்றமே கிடையாது. வாரந்தோறும் ஆலயத்துக்கு வருவது பெரிய ஆசீர்வாதம், கையில் பைபிள் இருப்பது பெரிய ஆசீர்வாதம். செவி கொடுப்பது என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு நாம் என்ன செய்வது? கீழ்ப்படிவது ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த கீழ்ப்படிதலில் தான் நிறைய பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் இருக்குது. மறுபடியும் அறிவு குறைவு என்று சொல்வதற்கு மாறாக அர்ப்பணிப்பில் குறைவு தான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி சத்தத்துக்கு செவி கொடுக்கவும் கீழ்ப்படியவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை தான் இந்த நாட்களில் நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். 1 சாமுவேலில் 3வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பின்னணி எப்படி இருக்கிறது என்றால், சாமுவேல் வந்து வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அவங்க அம்மாவுக்கு பாருங்கள் பிள்ளை இல்லாமல் இருக்கிறது, ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவர் கிருபையாக அவங்களுக்கு ஒரு பிள்ளை கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணிட்டாங்க, ஆண்டவரே பிள்ளை கொடுப்பீர் என்று சொன்னால் அவரை ஊழியத்துக்கு நான் என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்குறேன், உங்களுடைய பணிக்குன்னு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கடந்த வாரங்களில் ஒரு நபர் சொன்ன வார்த்தை எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு காலத்துலலாம் கிறிஸ்தவ பெற்றோர் எப்போவுமே என்ன எந்த கிறிஸ்தவ குடும்பமாக இருந்தாலும் அவர் ஒரு பிள்ளை கட்டாயம் ஊழியம் செய்யணும்னு என்ன செஞ்சுருவாங்க? ஒப்பு கொடுத்துருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் மாறிடுச்சு இல்லையா? இப்போ வந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறதெல்லாம் பெரிய விஷயமாகவே அவங்க பார்க்குறது கிடையாது. சிலர், எல்லாரும் இல்லை, சிலர். ஆனால் அண்ணால் எப்படிப்பட்டவங்க என்று கேட்டால், ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பீர் என்று சொன்னால் அந்த பிள்ளை உமக்கென்று நான் என்ன செய்கிறேன்? கொடுக்குறேன் என்று சொல்லிட்டு பிள்ளை பிறந்த மாத்திரத்தில் பால் மறந்த பின்பு கொண்டு ஆலயத்தில் என்ன செஞ்சுட்டாங்க? அந்த பிள்ளையை விடுறாங்க என்பதை நம்ம கவனிக்கிறோம் இல்லையா? வீட்டில் வச்சு சொல்லிக் கொடுக்க முடியுமா? சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனால் ஆலயத்தில் ஸ்கூலுக்கு அனுப்புறது போல் அவனை கொண்டு எங்கே வச்சுருக்குறாங்க? ஆலயத்தில் விட்டுருக்கிறார்கள். இப்போது அவர் பிறந்து வளர்ந்ததுன்னு ஒரு வகையில் சொல்லலாம். சாமுவேல் கேட்டிங்கன்னா, நான் பிறந்து வளர்ந்ததே எங்கே தான்? சர்ச்சில் தான் சொல்லுவார். இப்போ நாங்கள்லாம் அப்படி தான் சொல்ல முடியும். நாங்கள்லாம் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான்,
சர்ச்சில் தான், வேறு சர்ச்சுக்கு போனதே இல்லை, அதனால சந்தோஷம். நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதான். அப்போது இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்துருக்கிறதுனால சர்ச்சில் என்ன நடக்கும் இல்லையா, அது ஒரு வகையில் சொல்லணுன்னா ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்கும், புதன்கிழமை என்ன நடக்கும், வெள்ளிக்கிழமை என்ன நடக்கும், அதெல்லாமே கரெக்டாக என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். ஆனால் வித்தியாசம் என்ன என்று ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், இது இன்னும் ஒரு கோணத்தில் சொல்லும்படியாக விரும்புகிறேன். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளருவது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா. சின்ன வயசுலேருந்தே ஆண்டவருடைய விஷயங்கள் எல்லாம் நம்ம கற்று வருகிறோம். ஆனால் அந்த ஃபெமிலியாரிட்டி இருக்கிறது இல்லையா, அந்த பரிச்சயமெல்லாம் நமக்கு இருக்கிறதே தவிர இருக்க வேண்டிய விஷயம் இருக்குதாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. அப்படி ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாமுவேலுடைய வாழ்க்கையை பார்ப்போம் என்று சொன்னால் நாம் அதை கற்றுக்கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்கிறோம். ஆகையினால்தான் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் பாருங்கள், ஆண்டவர் கூப்பிடுறார் சாமுவேலை இல்லையா. ஒரு சில வார்த்தை சொல்லிட்டு 7ஆம் வசனத்தை வாசிக்க முடியாமல் இருக்கிறோம். சாமுவேலே அப்படின்னு கூப்பிட்டா சாமுவேல் எங்கே போயிடுறாரு, நேராக ஏலிகிட்ட தான் போய் கேட்குறார். தப்பில்லை இல்லையா, ஏலி கேட்க நான் ஒன்றை கூப்பிடல 3 தடவை அப்படி தான் பண்ணுறான். அதுக்கப்புறம் தான் புரிகிறது ஆண்டவர் கூப்பிடுகிறார் என்பதை ஏலி புரிந்து, நீ அடுத்த முறை ஆண்டவர் உன்னை கூப்பிடும் பொழுது சொல்லும் அடியேன்னு என்ன செய்ய வேண்டும், கேட்கணும். ஏன் இவ்வளோ தடுமாற்றம் இருக்கிறது இல்லையா, எத்தனைக்கும் பிறந்து வளர்ந்து எல்லாமே சர்ச்சில் தானே இருக்கிறாரு, அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்பது நியாயம். ஆனால் தெரியலங்கிறது தான் உண்மை. அப்போ 7ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னமும் வெளிப்படவில்லை. இங்கே இருக்கிறார். அப்போ எங்கே இருக்கிறார், ஆனால் சர்ச்சில் தான் இருக்கிறார். எதுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு, ஊழியத்துக்கு தான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார் இல்லையா. யார் கூட எங்கே படுத்து தூங்குறாரு, அங்கே தான், எல்லாமே சர்ச்சுக்குள்ளே தான் இருக்கிறார் ஒரு வகையில். ஆனால் அங்கே இருந்தாலும் யார் அவருக்கு தெரியல, ஆண்டவரை அவருக்கு தெரியலங்கிறது பைபிள் சொல்லுகிறது. அப்போ இதுலேருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம், புரிஞ்சு கொள்கிறோம் என்று கேட்டால், கிறிஸ்தவ குடும்பத்தில் நான் சொன்னது போல் பிறந்து வளர்ந்தது சந்தோஷம்தான், ஆலயத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம்தான். ஆனால் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்கள், யாரை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை அறிந்து கொள்ளணும். நிறைய நேரத்தில் பெற்றோர் ஒரு வகையில் நம்ம திருப்தி அடைகிறோம். என்ன திருப்தி அடைகிறோம் என்று கேட்டோம்னா, ஞாயிற்றுக்கிழமையான பிள்ளைங்கள்லாம் சர்ச்சுக்கு கூட வந்துடுறாங்க அப்படின்னு ஒரு வகையில் அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். ஆனால் உண்மையாக அவங்களுக்கு ஆண்டவரை தெரியுமா, ஆண்டவரை புரிஞ்சிருக்கிறாங்களா, சத்தியம் அவங்களுக்கு விளங்குதா என்று நாம் ஒரு முயற்சி எடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இதை சொல்லுவதும் சரியான ஒரு நிதானம் தான். இப்போ பொண்ணு பார்க்குறாங்க, மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு பாஸ்டர்கிட்ட போய் விசாரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்களை இதை இன்னொரு கோணத்தில் நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். இப்போ நீங்கள்லாம் எனக்கு வயசு எனக்கு குறைவான வயசாக இருந்தாலும் நீங்கள்லாம் எனக்கு பிள்ளைகள் மாதிரி தான். நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா. இப்போ என் பிள்ளை பற்றி என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், நல்லது தான் சொல்லுவேன். பார்த்துக்கோங்க, நல்லது தான் என்ன செய்வேன், சொல்லுவேன். நான் சொல்கிறேன் வேறு உங்கள் பிள்ளையை பற்றி உங்ககிட்ட கேட்டால் என்ன சொல்வீங்க, நல்லதான். அப்போ எங்கள் சர்ச்சில் இருக்கிற ஆளை பற்றி என்கிட்ட கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவேன், இவங்கள மாதிரி சூப்பர் ஆளே இல்லைன்னு தான் சொல்லுவேன். பொய் சொல்கிறேன்னா இல்லை நான் சொல்கிற விலையும் சொல்ல முடிகிறதா, அதெல்லாம் கரெக்டு தான். அவங்க கரெக்ட் பாஸ்டரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல முடியும், கரெக்டாக சர்ச்சுக்கு வந்துடுவாங்க, கரெக்டாக என்ன செய்வாங்க, சர்ச்சுக்கு வந்துடும். அதை தான் கவனிக்க முடியும். இன்னும் நான் சில விஷயங்கள் கவனிக்கிறது என்னன்னு கேட்டால், கவனிக்கிறாங்களான்னு கவனிப்பேன். கவனிக்கிறாங்களான்னு கரெக்டாக அவங்கள பார்க்கும்போது தலை ஆட்ட தான் செய்வாங்க. ஏன்னா அவங்கள தான் நான் பார்க்குறேன் நான். அப்போது ஆமாம் நல்லா கவனிப்பார் அப்படின்னு அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியுமே தவிர அதுக்கு மேலே பெருசாக என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. பெற்றோர் சில நேரத்தில் ரொம்ப வருஷம் இருக்கிறதுனால அவங்களுடைய ஊழிய இன்வால்மெண்ட் இருக்கிறது, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வகையில் பெற்றோர் இப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் பிள்ளைகளும் அப்படிப்பட்ட நிலையில் தான் இருப்பார்கள் என்பது ஒரு யூகம் மாத்திரம்தான், ஒரு அசம்ஷன் தானே தவிர அது உண்மையாக இருக்கணும்னு எந்த விதத்திலும் அவசியமே கிடையாது. ஏன் என்று கேட்போம் என்று சொன்னால் வருத்தமான விஷயந்தான். ஆனால் ரியலிஸ்டிக்காக இருக்கார். ஏழி நல்ல ஊழியம் செய்யக்கூடிய ஆளாக இருந்தாலும் பசங்களுக்கும் ஊழியத்துக்கும் என்ன கிடையாது, குணம் கிடையாது. அதே போல் சாமுவேலினுடைய சாமுவேலுக்கும் என்ன இல்லை, ஆவிக்குறி ரீதியாக சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இதெல்லாம் எதற்கு எழுதப்பட்டிருக்கு, பைபிள் வெறும் பாருங்க ஒன் சைடடாக வெறும் பாசிட்டிவாக உள்ள விஷயத்தை மாத்திரம் எழுதலை, எல்லாவற்றையும் தான் எழுதி வச்சிருக்கிறது. சாமுவேலை குறித்து சிறப்பாக எழுதியிருக்கிறது. ஆனால் அவன் பிள்ளைகள் அவ்வளோ நல்ல நிலையில் என்ன செய்யலை, வரல. இதெல்லாம் வாசிக்கும் பொழுது என்ன ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டால், ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் அம்மால் போதிக்கப்பட்டிருப்பார்களாக. அவருடைய சமாதானம் எப்படி இருக்கணும், பெரிதாக இருக்கும். பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கின்ற சந்தோஷத்தை பார்க்கிலும் வேறு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், எங்களையெல்லாம் இவ்வளவு சிறப்பாக நடத்துவீர் என்று சொன்னால் அவர்களையும் நீர் என்ன செய்ய வேண்டும், சிறப்பாக நடத்தணும். எதுக்கு இதை சொல்லி கொண்டு இருக்கிறோம் என்று கேட்டால்,
ஆலயத்தில் இருந்தாலும் யாரை இன்னும் தெரியவில்லை, அவரை தெரியலை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஒரு கரிசனையும் ஒரு அக்கறையும் நமக்கு இல்லை என்று சொல்லவில்லை. அதை இன்னும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை நான் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக இருக்கிறேன். ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்கிறது, மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது. யார் எங்கே மிஸ் ஆகுறாங்க, எதில் போய் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க, ஒன்றுமே என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. நான் சொல்வது எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியும்? ஒரு ஜெனரேஷன் வளர்ந்து வர்ற காலத்தில் அவங்க எங்கே இருந்தாங்க பாருங்கள். ஒரு ஜெனரேஷன் ரொம்ப கவனிப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பெற்றோர் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னோம்னா, யாரெல்லாம் அவன் ஃப்ரெண்டுங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்பான். அவன் ஃப்ரெண்டுன்னு பார்த்து பெற்றோருக்குன்னே ஒரு நிதானம் இருக்கிறது. அப்போ பெற்றோர், நம்ம பெற்றோர்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அவங்க பெற்றோர்னு சொல்லியிருப்பான், அவங்க கூட எல்லாம் என்ன செய்யாத, சேராத அப்படிம்பாங்க. அவங்க கூட சேராதான்னு எதை வச்சு சொல்கிறாங்க? அவன் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இவங்களுக்கு ஒரு நிதானம் மாத்திரம் கிடையாது, ஒரு அக்கறை இருக்கிறது, ஒரு கரிசனை இருக்கிறதுனால இல்லையா, அவங்க கூட எல்லாம் சேராத, அங்கெல்லாம் போகாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கண் பிள்ளைங்க மேலே என்ன செஞ்சுருப்பாங்க, வச்சுருப்பாங்க. இப்போ மறுபடியும் வேலை பழு ஜாஸ்தி இருக்கிறது இல்லையா, பல விதமான இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்கிறது இல்லையா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் ஜெபிப்பது தான் மிக முக்கியமாக நாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான செயலாக இருக்கிறது. எத்தனை பேர் புரிந்தாமேன் என்று சொல்ல முடியும்? இங்கே இருக்கிற சிலர் நாம் சொல்லலாம், நாம் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் நம்முடைய பெற்றோருடைய ஜெபம்தான். எத்தனை பேர் அது நான் சொல்கிறத உறுதியாக சொல்ல முடியும்? இந்த அளவுக்கு வந்தது யாருடைய தேவ தயவு பிரதானம், ஆனால் யாருடைய கிருபை, யாருடைய முயற்சி, நம்முடைய பெற்றோர்கள் எடுத்த அற்புதமான ஒரு முயற்சி. அதுக்காக நமக்கு ஆண்டவருக்கு, பெற்றோருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், நன்றி செலுத்துவோம். என்னுடைய தாயாரெல்லாம் ரொம்ப அதிகமாக அவங்க மேடையிலெல்லாம் பல முறை அவங்களுடைய அடக்கத்திலும் நான் சொன்னேன், அவர்கள் மேடையில் நிற்கக்கூடியவர்கள் அல்ல, நாங்கள் மேடையில் நிற்பதுக்கு காரணமானவர்கள். நான் சொல்கிறது வளையம் கொள்ள முடியும். அவங்க மேடையிலெல்லாம் நின்று ஹலோ அப்படின்னு நம்ம பேசுகிற டைப்பே கிடையாது. ஆனால் ஜெபிக்கக்கூடிய அற்புதமான ஒரு தாயாராக இருக்கிறார் இல்லையா. கடந்த கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக 2-3 பேரை சந்தித்தேன். அவர்கள் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் இல்லையா. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் பையனுக்காக ஜோம் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கட்டாயம் ஜோம் பண்ணணும்னு சத்தியம் வாங்கியிருக்கிறாங்க, அதனால் உனக்காக டெய்லி நாங்கள் என்ன பண்ணுறோம், ஜோம் பண்ணுறோம் இல்லையா. எதுக்கு இதை சொல்லுகிறேன் என்று கேட்டால், அந்த கரிசனை கட்டாயம் நம்மகிட்ட இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நம்ம ப்ரிசம்ஷன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சரியாயிடும், அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் நல்லா வந்துடுவாங்க அப்படின்ட்டு அதை விட்டுருங்கன்னு சொல்ல வரேன். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? என் பையன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான், இல்லை இதையும் பண்ணுவான், அதுதான் உண்மை. நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? அப்போ இன்னையிலேருந்து சந்தேகத்தோடலாம் பார்க்க வேண்டாம். மறுபடியும் ஒரு பிரமாணம் இருக்கிறது. அதாவது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், டவுட் நத்திங் பட் செக் ஆல் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எதையும் சந்தேகப்பட வேண்டாம், பட் எல்லாத்தையும் சோதித்து பார்க்கணும். பைபிளில் இருக்கிறது அல்லவா, எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள், நலமானதை என்ன செய்யுங்கள், பிடித்து கொள்ளுங்கள். அப்போ எல்லாவற்றையும் சோதித்து பார்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பிள்ளைங்க தேவப்பிறவின்னு நினைக்கிறேன். நீங்களே தேவப்பிறவி இல்லை. நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா? என் பையன் அப்படியெல்லாம் என்ன செய்ய மாட்டான். ஏங்க நான் சொல்கிறது புரிகிறதா? ஒரு தேவ ஊழியர் சொன்னது நினைவுக்கு வருகிறார். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது வெறும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற கண்ணோட்டத்தை ஜெபிக்கக்கூடாது, ஒரு பாவி மனம் திரும்ப வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிகிறது? ஆகினால வரக்கூடிய நாட்களில் நாம் அதிகம் அவர்களுக்காக ஜெபிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவி என்னவென்று கேட்டால், அவர்களுக்காக தொடர்ந்தேச்சியாக என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிகிறது? இப்போ சர்ச்சில் கொண்டாந்து விட்டாச்சு, ரொம்ப சந்தோஷம். ஆலயத்தில் தான் இருக்கிறாரு, ரொம்ப சந்தோஷம். ஆனால் பைபிள் சொல்லுங்க, இன்னும் ஆண்டவர் அவருக்கு என்ன செய்யலை, தெரியல. அங்கேயே ஒரு காரணமும் சொல்லப்படுகிறோம். இன்றைக்கி மறுபடியும் சாமுவேலை குறையாக நம்ம சொல்கிறது இல்லை, அவர் வாழ்க்கையிலிருந்து ஒரு பாடத்தை நம்ம என்ன செய்து கொள்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். 7ஆம் வசனத்தில் கவனிப்போம் என்று சொன்னால், சாமுவேல் கர்த்தரை இன்னமும் அறியாதிருந்தான். காரணம், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. அப்போது எது வெளிப்பட்டால் தான் யார் அறிஞ்சு கொள்ள முடியும்? வார்த்தை வெளிப்பட்டால்தான் தேவனை என்ன செய்ய முடியும். இதிலிருந்து என்ன புரிகிறது என்று கேட்டால், வார்த்தையின் மூலமாக தான் கர்த்தர் என்ன செய்கிறார், வெளிப்படுகிறார், பேசுகிறார் என்பதை நம்ம கவனிக்கிறோம். அப்போது கர்த்தருடைய வார்த்தை இன்னமும் வெளிப்படவில்லை என்பதை இந்த கோணத்தில் விளங்கிக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு விதமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முன்ன பின்ன இவர் பேசினா தானே தெரியும் இவர் தான் பேசுகிறாருன்னு. அப்போ முன்ன பின்ன இவர் பேசுனதை கேட்கல அப்படின்னு சொன்னோம்னா இவர் தான் பேசுகிறாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அப்போ அந்த வகையில் பார்க்கும் பொழுது நியாயமாக இருக்கிறது. நான் சொல்வதை விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அப்போது உதாரணத்தை எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நமக்கு இப்போ இருக்கிற ஃபோன்லாம் ரொம்ப ஸ்மார்ட் ஃபோனு இல்லையா. ஃபோன் ஸ்மார்ட்டாக இருக்கிறதா, யூஸ் பண்ணுறவர் ஸ்மார்ட்டாக இருக்கிறாரான்னு தெரியல, ஆக மொத்தம் ஸ்மார்ட்டாக இருக்கிறது இல்லையா. பேர் அடித்தோன்னே அதை யாரோ உங்களை கூப்பிட்டோன்னே என்ன வந்துடுது,
பேர் வருகிறது, சிலருக்கு ஃபோட்டோவோடு என்ன செய்கிறது வருகிறது, கீழே சிலருக்கு ஃப்ராட் டோன்ட் அட்டெண்ட் அப்படின்னு வருகிறது. நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா? அந்த அளவுக்கு சந்தோஷம்தான். ஆனால் ஒரு காலத்தில் ஃபோன், இந்த டயலிங் ஃபோனெல்லாம் இருந்துச்சு இல்லையா? அந்த காலம்னா ரொம்ப வருஷம்லாம் கிடையாது, கொஞ்சம்தான் இல்லையா? அப்போ சில ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோன் பண்ணிவிட்டு, ஹலோ நான் யாருன்னு தெரியுதா, ஏன் இருக்கிறதா, நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க. எப்படிங்க தெரியும்? அப்புறம் அது கண்டுபிடி பார்க்கலாம். இது வேற, நமக்கு காலையில் வேறு வேலையே இல்லை பார்த்துக்கோங்க. நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? ஆனால் இப்படி பேசுகிறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. தெரிஞ்சவங்களாக இருக்கிறதுனால தான் கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க. இல்லை என்ன நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்ன வந்து கேட்டால், அவங்க கொஞ்சம் கண்டுபிடி அப்படின்னு சொன்னால் பேச விட்டிங்கனால கொஞ்சம் என்ன செஞ்சுக்குவோம், தெரிஞ்சுக்குவோம். சிலரெல்லாம் ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர் அப்படிம்பாங்க. ப்ரைஸ் லார்டுங்க அப்படி. இவங்க யாருன்னு எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் நமக்கு ஒரு அவங்களுக்கு நம்மளை தெரிஞ்சிருக்கிறதுனால அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க இல்லையா? நமக்கும் ஏங்க நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா சங்கடமாக போயிடும். அதனால் கொஞ்சம் நேரம் பேச விட்டுட்டு அப்புறம் நீங்கள் தானே, இதை முதலே சொல்ல வேண்டாமா, நான் இவ்வளோ மரியாதையாக பேசிகிட்டு இருக்கேன், நான் சொல்ல புரிகிறதா? எதுக்கு இந்த உதாரணம் சொல்கிறோம்? ஆள் தெரியுது அப்படின்னு சொன்னால் அவங்க பேசுகிறத வச்சு தான், ஓ சோன்னு சோ தான் இல்லையா? நேற்று உங்களை வந்து பார்த்தேன்ல அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா, நேற்று நிறைய பேர் பார்த்தாங்க. யார் அப்படிங்களா, எப்போ, சாயங்காலம், ஓ சாயங்காலம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அல்லவா? அதுபோல் முன்ன ஒரு அனுபவம் இல்லாமல் இருக்கும் பொழுது இவர் தான் பேசுகிறாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரிவதற்கு வாய்ப்பு. அதனால தான் பைபிள் ரொம்ப தெளிவாக தான் வரும். சாமுவேலை குற்றப்படுத்தி சொல்லலை, அவருக்கு இன்னும் வசனமே என்ன செய்யாது, தெரியாது. இதை இன்னொரு மொழிபெயர்ப்பு எப்படி கொண்டு வருகிறது என்று கேட்டால், he has not received a message before from God. தேவனிடத்தில் இப்படி ஒரு செய்தி அவன் கேட்டது இல்லை, பழக்கம் இல்லாததுனால இவர் தான் பேசுகிறாருங்கிறத அவரால் புரிஞ்சு கொள்ளவே முடியாது. ஆனால் அதே நிலையில் நாம் கவனிப்போம் என்று சொன்னால், அவருக்கு வசனம் கொடுக்கப்படலை, இதுக்கு முன்னாடி ஒரு செய்தி கேட்டதில்லை, ஆகினால அவர் சொல்கிறது கிரகிக்க முடியல, நிதானிக்க முடியலங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஆனால் உங்களுக்கு எனக்கு இந்த வசனம் பொருந்தாது. ஏன் பொருந்தாது அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுக்கும் எனக்கு ஏற்கனவே மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. எத்தனை பேர் கையில் பைபிள் இருக்கிறது இல்லையா? இந்த பைபிள் நம்ம கையில் இருக்கிறதுக்கு எத்தனை பேர் எவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்க, எவ்வளோ முயற்சி எடுத்திருக்காங்கங்கிறது அவ்வப்போது நினைத்து பார்ப்பது ரொம்ப அவசியம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக ஒருவர் இங்கிலாந்து தேசத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஈவன் த நார்மல் பெசன்ட் ஷுட் பி ஏபிள் டு ரீட் த வேர்ட் ஆஃப் காட். சாதாரண ஒரு விவசாயி, அந்த காலத்தில் அந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுறான், அவர் வந்து வேதத்தை அவருக்காக படித்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு எண்ணத்தோடு பாருங்கள், அந்த மூல பாஷைகளை எல்லாம் படித்து அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். மொழிபெயர்த்தோன்னா அவர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம்னா, பிடிச்சி கொண்டு போய் ஊர் நடுவில் தூணில் கட்டி வச்சு பற்ற வச்சுட்டாங்க. நான் சொல்ல விளங்கிக்கொள்ளுமே, காரணம் என்னவென்று கேட்டால், அவர் வேதத்தை எதில் மொழிபெயர்த்துட்ருக்கிறாரு, இங்கிலீஷில். எப்படி பண்ணலாம், அது கடவுள் வார்த்தை, கடவுள் கொடுத்த பாஷையில் தான் இருக்கணும், மற்ற பாஷையிலலாம் என்ன செய்யக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கை இருந்ததுனால அந்த அந்த நபரை அவர்கள் உயிரோடு என்ன செய்து விட்டார்கள், அவர்கள் எரித்து விட்டார்கள். அப்படி அவங்கெல்லாம் தங்கள் ஜீவனை கொடுத்ததின் விளைவு தான் இன்றைக்கு நம்ம கையில் என்ன இருக்கிறது, பைபிள், தமிழ் பைபிள் இருக்குது. இது எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு விஷயம். பாருங்கள், இதுக்காக பாருங்கள், வெளிநாட்டிலிருந்து ஒருத்தர் வந்து தரங்கம்பாடிங்கிற இடத்துல அவர் வந்து இறங்கி பாருங்கள், அந்த இடத்துல தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு அவர் தமிழ் மொழியில் தமிழ் வேதாளத்தை மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒன்று அவருக்கு மூல பாஷை என்ன செஞ்சுருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த பாஷையும் தரோவாக படித்து அவருடைய சொந்த பாஷை, ஏன்னா அவர் திங்க் பண்ணதுக்கு அவருக்கு ஒரு லாங்குவேஜ் வேணும் அல்லவா, அந்த பாஷையும் அவருக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் இங்கே வந்து தமிழ் பாஷையை படிக்கணுன்னா இது பெரிய விஷயம் இல்லையா? இவ்வளோ எழுத்துக்கள் இருக்குது, இவ்வளோ காம்பினேஷன்ஸ் இருக்கிறது. இன்றைக்கும் நமக்கு பெரிய சந்தேகம், 3 சுழி நாவா 2 சுழி நாவான்னு. நான் சொல்லுவேன், உங்களுக்கு புரிகிறதா? கொஞ்சம் தாராள மனசு இருந்துச்சுன்னா 3 சுழி, கஞ்சத்தனமாக இருந்துச்சுன்னா என்ன சுழி தான், 2 சுழி போட்டு விட்டுட்டு நம்ம, ஏன்னா ஒன்றும் தெரியும் எதுக்கு எந்த லா வருங்கிறதே இன்னும் பெரிய ஒரு கஷ்டம். இதில் இலக்கணம் இருக்கிறது அல்லவா, ஐயோ நான் சொல்றது புரிகிறதா? ஸ்கூல் காலத்துலேயும் நமக்கு என்ன செய்யலை, ஊறுகாய் ஊருங்காய் அது ஒன்று தான் ஞாபகம் இருக்கிறது. நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? இலக்கணம் படிக்கிறது பெரிய விஷயம். ஆனால் நம்ம தமிழ் மொழிக்கு இலக்கணம் அகராதி எழுதினவரே ஒரு வேறு நாட்டுக்காரர் தானே. மறுபடியும் அவங்க வந்து முயற்சி எடுக்கிறாங்க. முயற்சி எடுத்து அவங்க முயற்சி எடுத்துக்கு அடிப்படை காரணம் என்னவென்று கேட்டால், தமிழில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தங்களுடைய வேதத்தை எதில் படிக்க வேண்டும், தமிழில். நம்ம நிறைய பேர் இங்கிலீஷ் தான் வச்சிட்ருக்குறோம், தப்பு கிடையாது.
ஆனால் கட்டாயம் தமிழ் பைபிள் என்ன செய்யணும், படிக்கணும். இதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு முயற்சி. வந்த இடத்துல கிளைமேட் ஒத்துக்கலை, சாப்பாடு ஒத்துக்கலை. இவங்கெல்லாம் ரொம்ப வருஷம்லாம் இல்லை, ரொம்ப சொற்ப வருஷத்தில் என்ன செஞ்சாங்க, மறித்து போயிட்டாங்க. காரணம், அப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுத்து நம்ம கையில் வேதாகமத்தை கொடுத்து நம்ம திருப்பி பார்க்கும் பொழுது கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் என்ன செய்ய மாட்டேன். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த வேதம் அங்கு கொடுக்கப்படவில்லை, அதனால் அவருக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கு அந்த சாக்கு நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம எல்லார் கையிலும் கர்த்தர் வேதம் கொடுத்துருக்கிறார். எந்த கிறிஸ்தவ வீட்டுக்கு போனீங்கன்னாலும் சின்ன பைபிள் இருந்து தலகாணி சைஸ் பைபிள் வரைக்கும் என்ன செஞ்சுருப்பாங்க, வச்சுருப்பாங்க. சந்தோஷம்தான். படிக்கிறாங்களான்னு கேட்கணும். படித்து புரிந்து வாழ்க்கையில் அதை அர்ப்பணிக்கிறாங்களா? அர்ப்பணிக்கும் பொழுது தான் அவரே உங்களுக்கு ஜீவனம் தீர்க்க ஆயுசுமாக என்ன செய்கிறார், மாறுகிறார். எவனுக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனத்தில் அதிகம் என்ன செய்கிறது, எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள்கிட்ட அதிகம் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, வேதம் கொடுத்துருக்கிறாரு இல்லையா, அதிகமான வாய்ப்பு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆகினால நீங்களும் நானும் அதிகம் கர்த்தருக்கு செய்யும்படியான ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கர்த்தர் நமக்குள் கொண்டு வரும்படியாக விரும்புகிறார். எத்தனை பேர் நான் சொல்வதை புரிந்து ஆமேன் என்று சொல்ல முடியும்? நம்ம கவனித்து பார்ப்பில் என்று சொன்னால் வார்த்தை இன்னமும் அவனுக்கு என்ன செய்யப்படவில்லை, வெளிப்படவில்லை இல்லையா. அப்படிப்பட்ட நிலையில் அவரால் சரியாக ரெக்கக்னைஸ் பண்ண முடியலைங்கிறது, அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். வாழ்க்கையில் போக போக பாருங்கள், சவால்கள் அதிகரிக்கும் பொழுது இது தேவ சத்தம் தானா, என்னுடைய மனசாட்சியின் சத்தமாக இருக்கிறதா, சூழ்நிலை நிமித்தம் வரக்கூடிய ஒரு நிதானமாக இருக்கிறதா, இதையெல்லாம் பகுத்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் நமக்கு தேவனுடைய வார்த்தை அவசியம் என்பதை வேதம் ரொம்ப தெளிவாக போதிக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போ இதே நிலைமையில் தான் இருந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. 21ஆம் வசனம் வரும் பொழுது அற்புதமான ஒரு வளர்ச்சி, மறுபடியும் அங்கு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறத நம்ம கவனிக்கிறோம். ஆகினால தான் உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறதாலவா அது ரொம்ப அற்புதமான சத்தியமாக இருக்கிறது. 27ஆம் வசனத்தில் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று 21ஆம் வசனத்தில் கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கிறது. நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தரிசனம்ங்கிற வார்த்தை இருக்கிறது, வெளிப்படுத்துதல் என்கின்ற வார்த்தை இருக்கிறது, அப்புறம் வசனம் இல்லையா, தம்முடைய வார்த்தை இருக்கிறது. மூன்றும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. தரிசனம் இருக்கிறது, வெளிப்பாடு இருக்கிறது. ரெண்டு எதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது, வார்த்தையோடு. வார்த்தையை வெளியெடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் தரிசனமும் வேலைக்கு ஆகாது, வெளிப்பாடும் என்ன செய்யாது, வேலைக்கு ஆகாது. நான் சொல்வது எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியும்? ஒரு காலத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இது ரொம்ப ஒரு ஃபேமஸாக இருந்தது கிறிஸ்தவ வட்டாரங்களில். என்னென்னா, நான் ஒரு தரிசனம் பார்த்தேன். நான் என்ன பார்த்தேன், ஒரு தரிசனம் பார்த்தேன். இதோ ஒரு மலையை காண்கிறேன், அங்கே ஒரு அருவியை காண்கிறேன். அப்படி டூர் போயிட்டு வந்தீங்களா? நான் சொல்ல விலைன்னு சொல்ல முடிகிறதா? அப்படி அவங்களெல்லாம் மட்டா சொல்லலை, குறைவாக சொல்லலை. இப்படி சொன்னால் தான் இவங்க ரொம்ப ஆவிக்குரிய ஆட்கள் நினச்சிக்குவாங்க இல்லையா. அவங்க பாஸ்டர் ஏதாவது தரிசனம் பார்ப்பாரா? எல்லோரும் கண்ணை மூடினா தானே பார்ப்பார். எப்போ பார்த்தாலும் நான் சொல்ல விலைன்னு கொள்ள முடிகிறதா? தரிசனம் பார்ப்பாரா? சொப்பனா அவருக்கு வருதா? புதுசாக வெளிப்பாடு எதுவும் சொல்கிறாரா? அது பாருங்கள், இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் இந்த 2 Corinthians 2:14 விட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, கடைசி வரைக்கும் அதில் தான் உட்காந்துருப்பார். நான் சொல்ல புரிகிறதா? அப்போ ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்ல மாட்டார் இல்லையா. எப்போ பார்த்தாலும் அந்த ஒரே வசனத்தை படிச்சுட்டு நான் சொல்ல புரிகிறதா? இது ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அவங்களுக்கு ஏதாவது புதுசாக என்ன செய்யணும், ஏதாச்சும் கேட்கணும். ஏன்னா அதை கடைசி நாட்கள் அப்படி தான் இருப்பாங்கன்னு பைபிள் சொல்லியிருக்காரு. அதாவது செவித்தின உள்ளவர்களாகி அப்படின்னு இருக்கிறார். செவித்தினவர்னா தமிழ் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது, இங்கிலீஷ் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது. சில நேரத்தில் இங்கிலீஷில் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், தமிழில் எல்லாம். அதனால தான் ரெண்டும் படித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. செவித்தினவு அப்படின்னா இச்சி இயர்ஸ்னு அர்த்தம். அதாவது சொறி பிடிச்ச காதுன்னு மட்டமாக சொல்லலாம், ஆனால் காதில் கொஞ்சம் சொறி மாதிரி இருக்காது. அப்படின்னா இச்சி இயர்ஸ்னால் காதில் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா என்ன சொன்னோம், சொரிய தோணும் அல்லவா. சிலருக்கு அப்படி தான் இருக்குது. எதையாவது ஒன்று புதுசாக என்ன செய்யணும் இல்லையா, எதையாவது ஒன்று என்ன செய்யணும், அவங்க கேட்கணும். அதனால் பவுல் இருந்த காலத்துலேயே அந்த குணம் இருக்கிறது. அவங்க மார்ஸ் மேடை இருக்கிறது அல்லவா, வாசிருக்கீங்களா அப்போஸ் நடவடிக்கையில். அங்கே இருக்கிற ஆட்கள் பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, புதுசாக எதையாச்சும் என்ன செய்யணும், அதுக்குன்னே நிறைய பேர் எதையாச்சும் ஒன்று சொல்லுவாங்க. அப்போ பவுல் வந்தோன்னே, பரவாயில்லையே நீங்கள் சொல்கிறது புதுசாக இருக்குது, யாரோ ஒருத்தர் செத்து பண்ணாராமா, 3 நாள் கழித்து எழுமினாராமா, இது நாங்கள் கேட்டதே இல்லை, நாளைக்கு வாங்க நாங்கள் திரும்பவும் உங்கள் கதை நல்லா இருக்கிறது. ஏன்னா இவங்க பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, சில ஊரில் முன்னாடி ஒரு மரம் இருக்கும், மரத்தை சுற்றி ஒரு திட்டு கட்டியிருக்கும், அங்கே 4 பேர் உட்காந்துருப்பார்கள். அவர்களுக்கு என்ன வேலை, ஒரு வேலையும் இல்லை. நான் சொல்ல வேலையும் பண்ண முடிகிறது தான். இப்படி ஊர் நாயமெல்லாம் பேசிட்டு அப்படி ஒரு தலைவரில் உட்காந்துருப்பது வேறு,
இவங்களுக்கு அப்படி இருப்பான். எதுக்கு இதெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம்? இந்த மாதிரி புதுசாக எனக்கு தரிசனம் வந்திருக்கிறது, புதுசாக எனக்கு வெளிப்பாடு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறது சரிதான். ஆனால் தரிசனமும் வெளிப்பாடும் எதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது? வார்த்தையோடு. வார்த்தைக்கு ஒத்து வராத, வார்த்தைக்கு ஒவ்வாத எந்த ஒரு தரிசனமானாலும் எந்த வெளிப்பாடாக இருந்தாலும் அதை நீங்கள் அதுக்கு கவனம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு காலம் நான் உங்களுக்கு சொன்னது போல் நிறைய பேருக்கு தரிசனம் கண்ணை மூட்டினா அவங்களுக்கு என்ன வந்துடும்? தரிசனம் வந்துடும். நாங்கள் படித்து கொண்டு இருக்கிற காலத்தில் அப்படி கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அப்போ தான் ட்ரெண்டு பயங்கரமாக இருந்தது. நம்ம கண்ணை மூடினாங்கன்னா ஐசி வாட்டர் ஃபால்ஸு அப்படி இப்படிம்பாங்க. நம்மளும் அங்கே உட்காந்துருப்போம். நமக்கு ஒன்றுமே கண்ணை மூடினா எதுவுமே என்ன செய்ய மாட்டேங்குது, தெரியவே. கண்ணை திறந்தால் என்ன தெரியும்? கண்ணை மூடினா கருப்பாக இருக்கிறது, வேறு ஒன்றுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை நமக்கு பத்துலையோ ஒருவேளை இன்னும் நம்ம உபவாசம் இருந்து ஜோம் பண்ணுமோ அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வந்தது. அப்புறம் தான் நமக்கு புரிஞ்சுது அப்படியெல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஊழியர் சொன்னது நினைவுக்கு வருகிறது. இதே ஒரு அம்மா பாஸ்டர்கிட்ட போய் சொன்னாங்களாம், பாஸ்டர் கண்ணை மூடினா கருப்பும் சிவப்புமாக தெரியுது பாஸ்டர், அது திமுக தான், கவலையப்படாதீங்க அப்படின்னு நான் சொல்ல படிக்கிறதா? இதுக்கெல்லாம் வியாக்கியானம் சொல்ல முடியுமா? இல்லையா? வியாக்கியானம் சொல்லலாம். சிவப்பு என்றால் இயேசுவின் ரத்தம், கருப்பு என்று சொன்னால் சாத்தான். அப்படி நல்ல விளக்கமாக இருக்கிறதில்ல நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? இப்படியெல்லாம் சொல்லலாம். பட் அதுக்கு இதுக்கு என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது. சிலர் அதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க இல்லையா? நான் அதை பார்த்தேன், பூனையை பார்த்தேன், நாயை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எங்கேயாச்சும் இருந்து ஒரு வசனத்தை என்ன செஞ்சுருவாங்க, படிச்சு கொண்டு அந்த கோத்து விடுறதில்ல. நான் சொல்ல விலைக்கு கொள்ள முடியுதா? அது ஆனால் சிம்பிள். ஆண்டவர் நம்மளை குழப்புகிற தேவனே அல்ல. எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும் இல்லையா? எனக்கு புதுசாக ஆண்டவர் நான் ஜெபத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் இதை எனக்கு புதுசாக யாருக்கும் வெளிப்படுத்தாத ஒரு விஷயத்தை எனக்கு என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாலே புரிஞ்சுக்கொள்ளணும். அப்படி புதுசாலாம் ஒன்றும் கிடையாது. எதெல்லாம் வெளிப்படுத்தணுமோ ஏற்கனவே எல்லாம் வெளிப்படுத்தி தான் இருக்கிறது. இப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறது தான். இப்போ இன்னொரு உதாரணம் இவ்விதம் சொல்லும்படியாக விரும்புகிறேன், நீங்கள் சிந்திக்கும்படியாக. அவ்வப்போது ஒரு பேப்பர்லாம் வரும், ஒரு புது ஸ்பீஷீஸ் மீன் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு பேப்பரில் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சரி, அவங்க சொல்கிறத ஏற்றுக்கிறோம். ஆனால் நீங்கள் வசன ரீதியாக சிந்திப்பீர்கள் என்று சொன்னால் என்ன நிதானிக்கலாம்? இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலேயே நெத்திலியிலிருந்து எல்லாமே என்ன பட்டிருக்கு. மத்தியானம் என்ன சாப்பிட போகிறீங்களோ அது வரைக்கும் நம்ம கண்ணுக்கு இப்போ தான் தெரிஞ்ச உடனே புது வகை மீன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, எவல்யூஷன் அதெல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் வசனத்தின்படி நிதானிப்போம் என்று சொன்னால் ரொம்ப எளிமையாக தானே இருக்கிறது. அப்போ இங்கே ஆண்டவர் பாருங்கள், சாம்பேலுக்கு தன்னை என்ன செய்கிறார் அப்போ தரிசனமெல்லாம் நீங்கள் வேணாம்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேணாம்னு சொல்லலை, வார்த்தை வேணும்னு சொல்கிறேன். நான் சொல்கிறது எத்தனை பேர் நிதானிக்கிறீர்கள்? தரிசனம் வேணாம்னு சொல்லலை, வார்த்தை வேண்டும். சிலர் ஒரு வீட்டுக்குள்ளே போன உடனே நான் அந்த கார் இருளை நான் உணர்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அந்த அனுபவம். ஒருத்தர் இப்படி சொல்கிறார், ஒரு வெள்ளைக்காரர். அவர் when I landed in India I felt the darkness அப்படின்னார். இந்தியாவில் கால் வச்சோன்னே அந்த அந்தகாரத்தை நான் உணர்ந்தேன். நமக்கெல்லாம் இந்தியாவில் கால் வச்சேன் நம்ம ஊரே அப்படின்னு தான் தோணுது. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? ஏன்னா நாங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறோம்? இந்த ஊரில் தானே வந்திருக்கிறோம். பல மாதம் இல்லையா நம்ம ரசஞ்சோரெல்லாம் சாப்பிடாம அங்கே உட்காந்துட்டு ப்ரெட்டை சாப்பிட்டுட்டு நம்ம ஊரில் இறங்கினோம்னா ஃபஸ்ட்டு எண்ணம் அந்தகாரமாவது கொண்டா சாப்பாடு. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அப்போ அவருடைய நிதானம் தப்புன்னு சொல்கிறோமா? நிதானம் தப்புன்னு சொல்லலை. பாருங்கள், நான் எப்படி உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கேட்டால், எல்லா இடங்களிலேயும் நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? அமெரிக்காவில் இருக்கும்போதும் கர்த்தர் கூட தான் இருக்கிறாரு. பெரிய ஒரு ஊழியர் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது. மெனி பீப்புள் see demons all over the place. அவர் அப்படியே சொல்கிறார், நிறைய ஆட்களுக்கு அந்த பேய் இங்கே இருக்கிறது, இந்த பேய் அங்கே இருக்கிறது, இதை பார்க்கறக்கே சரியாக இருக்கிறது, எனக்கு ஆண்டவரை பார்க்கறக்கே நேரம் பத்தலைங்கிறார். இல்லையா? ஐ எம் மோர் கான்ஷியஸ் அபவுட் காட் தேன் அபவுட் எனி டீமன் அப்படின்னு சொல்கிறார். நான் நினைக்கிறேன் அதுதான் சரியான நிதானம் என்று நான் நம்புகிறேன். அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால், ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார் இல்லையா? தம்மை தரிசனம் கொடுக்கிறார். எப்படி தரிசனம் கொடுக்கிறார் என்று கேட்டால், வார்த்தையின் மூலமாக தான் தரிசனம் கொடுக்கிறார். அப்போ தரிசனம்னா பார்க்கணும் இல்லையா? இது வசனம் படிக்கணும் அப்படி தான் இருக்கிறது. எப்படி இதை நம்ம இன்னும் எளிமையாக நிதானிக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, நான் சொல்கிறேன், நீங்களே கற்பனை, அதாவது சிலர் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் கற்பனை செய்து பார்க்க வேண்டும், நீங்கள் கற்பனை திறனை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது இருக்கட்டும். நான் சொல்கிறேன், நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும்
பியாண்ட் யுவர் இமேஜினேஷன். அப்புறம் இங்கேயே செய்ய வல்லவர் தானேங்க, வசனத்திலே இருக்கிறது அல்லவா. நான் சொல்லக்கூடிய விதமாக நீங்கள் சிந்திப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பாருங்கள், த வேர்ட் இட் செல்ஃப் பெயிண்ட்ஸ் எ பிக்சர். வார்த்தையே ஒரு சித்திரத்தை தீட்டக்கூடியதாக இருக்கிறது. எப்படி உங்களுக்கு எளிமையாக நான் உங்களுக்கு உதாரணப்படுத்த முடியும் என்று சொன்னோம்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் என்னோட சிந்திக்கணும். யானை அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா, அந்த வார்த்தை சொன்னோன்னே உங்கள் மைண்டில் என்ன பிக்சர் வருது? பரவாயில்ல. இப்போ நான் என்னாச்சு பெயிண்ட் எடுத்து அடிச்சேன்னா எல்லோரும் கண்களை மூடுங்கள், யானை அப்படியெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா? கண்ணெல்லாம் திறந்து தானே இருக்கிறோம். யானை அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக என்ன வந்துருச்சு? யானை. அந்த உங்கள் மனசில் இருக்கிற யானைக்கு என்ன கலருங்க? இப்போ நான் வெள்ளை யானை அப்படின்னு சொல்கிறேன். இப்போ உடனே நீங்கள் பெயிண்ட் அடிச்சிருப்பீங்களா? நான் சொல்லுங்க, புரிகிறதா? இப்படி தான் மைண்டு ஒர்க் ஆகுது இல்லையா? எருமை மாடு நான் சொன்ன தோணியில் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கிறது? அப்போ நம்ம எல்லாருமே விவரமாக தான் இருக்கிறோம். அப்போ இந்த வசனம் படித்தாலும் உங்களுக்கு சித்திரம் வர வேண்டுமா வரக்கூடாதா? நான் அதை விதம் சொல்ல வேண்டும். தேவ வார்த்தை தெய்வீக சித்திரத்தை வரைகிறது. இணைந்து சொல்லும்படியாக இருக்கும். தேவ வார்த்தை தெய்வீக சித்திரம். அதை வாசிக்க உங்கள் வாழ்க்கையே இந்த வசனத்தினுடைய சித்திரத்தை போல உங்கள் வாழ்க்கை கர்த்தர் என்ன செய்கிறார்? நீங்கள் ரொம்ப கண்ணை மூடிட்டு ஐ இமேஜின் மை செல்ஃப் இல்லையோ சிட்டிங் ஆஸ் எ சிஇஓ எங்கே ரோட்டோரமா நான் சொல்ல முடிகிறதா? அப்படியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு அவசியமே பக்கத்தில் ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க. ஆமாம்மா, யாரும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்படியே கண்ணை மூடி உங்களை பார்க்கணும், அப்படியே பிளெயினில் போகிற மாதிரி, அது அங்கேருந்து கீழே விழுகணும். நான் சொல்கிறேன் புரிகிறதா? அதெல்லாம் தேவையில்லைங்க இல்லையா? பைபிள் என்ன சொல்லியிருக்கு? போக்கிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய், வரத்திலும் ஆசீர்வாதம், ஊர்லேயும் ஆசீர்வாதமாக இருப்பாய், வெளியிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த வசனத்தை தியானித்தாலே போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். வசனமே எல்லாம் நிறைவாக இருக்கிறது. புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லலாம். அதனால தான் பைபிள் ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு. கவனிச்சிருக்கீங்களா? இந்த வசனத்தோடு ஒன்றையும் கூட்டவும் வேண்டாம். ஒன்றையும் ஏன் கூட்ட வேண்டாம்னா வேண்டியதெல்லாம் இதில் இருக்குது. குறைக்கவும் வேண்டாம், ஏன்னா வேண்டியது தான் இருக்குது. நான் சொல்வதை புரிந்து கொண்டால் நீங்கள் ஜெயிக்கலாம். கூட்ட வேண்டாம், ஏன்னா வேண்டியதெல்லாம் இருக்குது. குறைக்க வேண்டாம், ஏன்னா வேண்டியது மாத்திரம்தான். இதில் குறைக்கணும்னு அவசியமே. எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிகிறது? தேவனுடைய வார்த்தை குறைவற்றதும், ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதும், பேதையை ஞானியாக்குகிறதும், கண்களை தூய்மையாக்குகிறதும், இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதாயும் பொன்னை பார்க்கலும் விரும்பப்படத்தக்கதாயும் இருக்கிறது அல்லவா? அதுதான் இந்த வார்த்தை. எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? ஆகினால நீங்கள் வசனத்தை வாசித்தாலே போதுமானது. வார்த்தையின் மூலமாக தேவன் தம்மை அவருக்கு என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார் இல்லையா? அப்போ ரொம்ப அற்புதமான விஷயம் என்ன வந்து கேட்டால், இந்த வசனத்தை விட்டுட்டு வேற எங்கே போனாலும் அது நமக்கு நன்மையாக வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு காலகட்டத்தில் இப்போ கொஞ்சம் அவ்வளோ ஃபேமஸாக கிடையாது. ஒரு காலத்தில் பரலோகத்துக்கு போனோம், அப்புறம் வந்தோம், அப்புறம் அது கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் எல்லாருமே போகிறதுனால கொஞ்சம் பேர் நாங்கள் நரகத்துக்கு போனோம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்லுங்க, உங்களுக்கு புரிகிறதா? அப்புறம் அவங்க போயிட்டு வந்தாங்க. இப்போ நாங்கள் எங்கேயுமே போகிறதில்லன்னு சர்ச்சுக்கு மாத்திரம்தான் போகிறோம். நான் சொல்லுவேன், உங்களுக்கு புரிகிறதா? அதெல்லாம் மட்டுப்படுத்துறீங்களா நீங்கள் அப்படி சொன்னால் மட்டுப்படுத்தலீங்க. எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். இல்லை, நான் சொல்லுங்கள் புரிகிறதா? எழுதப்பட்டதற்கு மிஞ்சி போகணுன்னு அவசியமே கிடையாது இல்லையா? சிலர் ஒருவர் என்னோட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்போ தான் நான் ஊழியத்துக்குள்ளே வந்திருக்கணும். அப்போ ஒருத்தர் சொல்கிறார் இல்லையா, ரட்சிக்கப்படுறது, ஞானஸ்நானம் எடுக்கிறது, அபிஷேகம் பெறுறது, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னார். அவர் ஒரு ஊழியம் செஞ்சிட்ருக்கிறார். பெரிய விஷயமே இல்லை. என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, நினச்சா போனோம், நினச்சா வரணும். எங்கே? ஆமாம், பைபிளில் பொறுத்த வரைக்கும் யாருமே போகலங்க, அவர் தான் கூட்டிகிட்டு போனார். ஏன்னா போகிறதுக்கு யாருக்கும் வழி தெரியாது பார்த்துக்கோங்க. ஏன்னா முன்ன பின்ன போனால் தானே. நான் பைபிளில் எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படி தானே இருக்கிறது. போயிட்டு வந்தான்னு யாரும் இருக்குதா? நீங்கள் வாசிக்கவே முடியாது. எடுத்துக்கொள்ளப்பட்டான், நான் எங்கேயோ நீங்களும் அங்கே இருக்கும்படிக்கு நான் வந்து கூப்பிட்டுட்டு போவேன்னு சொல்லியிருக்கிறார். அது வரைக்கும் கம்பெனி இங்கே தான் இருக்கணும். நான் சொல்கிறேன் கொள்ள முடிகிறதா? சும்மா அங்கே போகிறேன் இங்கே வரேன்னு என்ன செய்யக்கூடாது. அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன். வசனத்தை வச்சு தான் நான் சொல்கிறேன். நான் இருக்கும் இடத்துல நீங்களும் வந்து என்னோடு கூட இருக்கும்படிக்கு நான் வந்து உங்களை, அதை இன்னும் சிறப்புப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். சிறப்பாக தான் இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவன் மரிக்கும் பொழுது அவரே வந்து கூட்டிகிட்டு போகிறார். ஏன்னா அவரே சொல்கிறார், பிதாவே நான் எங்கேயோ அவர்களும் என்னோடு இருக்கும்படி விரும்புகிறேன், அதற்காக தான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். ஆகினால தான் நம்முடைய வாழ்க்கை யார் கையில் இருக்கிறது? ஸ்பர்ஜன் அவர்களுடைய காலத்தில்
அவர்களுடைய எல்டர்ஸ் வந்து ஒரு ஒரு வாசகம் சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. என்னவென்று கேட்டால், பாஸ்டர், அவர் பீப்புள் ஆர் டையிங் வெரி வெல். எப்படி? அவர் பீப்புள் ஆர் டையிங் வெரி வெல். விளக்கம் சொல்லலைன்னா என்ன இப்படி சொல்கிறாங்க? அவர் பீப்புள் ஆர் டையிங் வெரி வெல்னா என்ன அர்த்தம்? எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம ஜனங்கள் மரணம் என்று வரும் பொழுது எந்த பயமும் இல்லாமல் இருக்கிறார்கள். காரணம் என்னவென்று கேட்டால், அவர்கள் எங்கு போகிறார்கள் என்பது நல்லா போதிக்கப்பட்டிருக்கிறபடினால அவங்க அதை குறித்து பயப்படுறதே. பாருங்கள், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இங்கிலாந்தில் ஒரு நடந்த சம்பவம். அதில் வந்து ஒருவர் வியாதி பலவீனப்பட்டு மரண தருவாயில் இருக்கும் பொழுது அவருடைய சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டார். எப்படி அனுப்பிச்சுட்டாருன்னா, கம் அண்ட் வாட்ச் ஹவ் அ கிறிஸ்டியன் டைஸ். எப்படி அனுப்பிச்சாருங்க? கம் அண்ட் வாட்ச் ஹவ் ஒரு கிறிஸ்தவன் எப்படி மரிக்கிறான் என்பதை வந்து பாருங்கள் அப்படின்னு ஒரு சின்ன மெசேஜ் அனுப்பிச்சுட்டார். அதனுடைய பின்னணி என்னவென்று கேட்டால், பாருங்கள், இன்னொரு கதை இல்லை, உண்மை சம்பவம். ஒரு பிரசங்கியார் சொன்னு நான் கேட்டிருக்கிறேன், நீங்களும் கேட்டிருக்கலாம். அதாவது ஐன்ஸ்டைன் இருக்கிறார் அல்லவா, இந்த ஃபஸ்டரீஸ்வரர் நான் சொல்ல முடியல, அதான் விஞ்ஞானி ஐன்ஸ்டைன். அவர் ஒரு ட்ரெயினில் பிரயாணம் பண்ணார். இது வந்து பில்லிகிராம் அவர்கள் பிரசங்கத்தில் சொன்னதாக நான் கவனித்திருக்கிறேன். அப்போது அவர் ட்ரெயினில் உட்காந்துருக்கிறாரு. அந்த டிக்கெட் கலெக்ட் பண்ணுறவர் வர்றார். வந்தோன்னு அவரை பார்த்தோன்னே என்ன தேடுறாரு, டிக்கெட்டை தேடுறாரு, கண்டுபிடிக்க முடியல. இவர் ஃபேமஸ் தானே. அவர் சார், ஐ நோ ஹூ யூ ஆர், நீங்கள் பெரிய விஞ்ஞானியாக இருக்கீங்க, நீங்கள் டிக்கெட் காமிக்காட்டாலும் எடுக்காட்டாலும் பரவாயில்லன்னு அவர் போயிட்டார். திரும்ப வர்றாரு, திரும்ப தேடிட்டே இருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, ஐ நோ ஹூ யூ ஆர், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், நீங்கள் டிக்கெட் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ இவர் சொன்னதாக சொல்லப்படக்கூடிய வார்த்தை என்னவென்று கேட்டால், ஐ நோ ஹூ ஐ ஆம் பட் ஐ டோன்ட் நோ வேர் ஐ ஆம் கோயிங். டிக்கெட் காணும், நான் யாருன்னு எனக்கு தெரியும், நான் எங்கே போகிறேன்னு டிக்கெட் இல்லாதனால. ஏன்னா அவர் பெரிய அறிவுஜீவி தானே இல்லையா? இதை சொல்லிவிட்டு பில்லிகிராம் அவர் சொன்னார், ஐ நோ ஹூ ஐ ஆம் அண்ட் ஐ நோ வேர் ஐ ஆம் கோயிங். நான் யாருன்னு எனக்கு தெரியும், எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியும், அவரே வந்து என்னை கூட்டி கொண்டு போவார். எத்தனை பேர் புரிந்தாம? இது இந்த தெளிவு, இந்த தைரியம், இந்த குழப்பமில்லாத தன்மை எதனால் வந்திருக்கிறது என்று கேட்டால், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும். எத்தனை பேர் புரிந்தாமீன் என்று சொல்ல முடியும்? அப்போ இந்த சத்தியத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று கேட்டால், வார்த்தையின் மூலமாக தான் என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்துகிறார். எபிரேயர் நிருபத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 1வது அதிகாரத்தில் பூர்வ காலத்தில் பங்கு பங்காக வகை வகையாக. ஏன் அதை நம்ம கவனிக்கணும்? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் டிஸ்பென்சேஷன் சொல்கிறது. அதாவது பழைய ஏற்பாட்டில் தேவன் தன்னை வெளிப்படுத்தின விதம் வித்தியாசம். அதே தேவன் தான் புதிய ஏற்பாட்டில் இவ்விதம் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பது விசேஷம் என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் இல்லையா? பாருங்கள், எபிரேயர் நிருபம் 1வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகை. அதாவது பங்கு பங்கானா இன் மெனி வேஸ் அண்ட் இன் மெனி போர்ஷன்ஸ் இருக்கிற அதாவது ஆதியாமத்தில் ஒரு விதமாக சொல்லப்பட்டிருக்கும், ஒரு விதம் என்று சொன்னால் ஒரு பகுதி சொல்லப்பட்டிருக்கும். அப்புறம் ஒவ்வொரு புஸ்தகத்தில் வித்தியாசமாக எல்லாம் ஒரே தான் இல்லையா? ஆனால் பல கோணங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பங்கு பங்காக வகை வகையாக வெளிப்படுத்தின தேவன் இப்பொழுது தீர்க்கதரிசி மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். திருவுளம் பற்றினார்னா பேசினார், அவங்களுக்கு வெளிப்படுத்தினார், அவர்களுக்கு புரியும்படி செய்தார் என்பதுதான் என்னுடைய கருத்து. 2ஆம் வசனம் எல்லாரும் வாசிப்போம். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார். அப்போ கடைசி நாட்களில் பங்கு பங்காக வகை வகையாக இல்லை, ஒரே விதமாக. சொல்லுங்கள் எல்லாரும் இணைந்து சொல்ல வேண்டும், ஒரே நானே வழியும் சத்தியமும் அவர் மூலமாக தான் வெளிப்படுகிறார். அவர் யாரு? ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே என்ன செய்கிறார், நம்மோடு வாசம் பண்ணுகிறார். இல்லை, எங்கு 2-3 பேர்கள் என் நாமத்தினால் கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறவர் தான் எனக்குள் இருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? அவர் எப்படிப்பட்டவர்? ஏன் அவர் மூலமாக தான் பண்ணணுமா? ஏன் ஃபஸ்ட்டு நிறைய பங்கு பங்காக வகை வகையாக வெளிப்படுத்திங்களா, ஏன் அப்படி பண்ணுறதில்ல அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன் இவர் மூலமாக தான்? ஒய் இஸ் த ஃபுல்லஸ்ட் ரெவலேஷன், கம்ப்ளீட் ரெவலேஷன், ஏன் இவர் தான் நிறைவான முழுமையான வெளிப்பாடாக இருக்கிறார் என்று ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்பது நல்லது. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருக்கு. அதாவது தமிழ் மறுபடியும் ரொம்ப அற்புதமான வார்த்தை தான், ஆனால் ஆங்கிலமும் நம்ம கலந்துக்கிட்டோம்னா நமக்கு எளிமையாக இருக்கும். இவர் அவருடைய மகிமையின் தன்மையும் சொரூபம் அப்படி சொல்லும் பொழுது ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா ஆங்கில வார்த்தை எப்படி இருக்குது என்றால், இஸ் தி எக்ஸாக்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காட். இஸ் தி எக்ஸாக்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காட் இல்லையா? என்ன இருக்கார் எக்ஸாக்ட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொன்னோம்னா,
அதை இன்னொரு கோணத்தில் எளிமைப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். இப்போ வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய விசேஷம் நடக்கிறது, அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நபரை, ரொம்ப ஆளுமை நிறைந்த பிரபலமான ஒரு நபரை நீங்கள் அவரை கூப்பிடுறீங்க. அவர் வந்து வரேன்னு சொன்னார், ஆனால் கடைசி நேரத்தில் அவருக்கு ஏதோ வேலையை போயிடுச்சு. அதனால் அவருடைய ஆஃபீஸர் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறார். அவர் வந்து பொக்கையெல்லாம் தூக்கிட்டு மொய்யெல்லாம் கொண்டு வந்துட்டு, ஐயா வர முடியல, அவர் சார்பாக என்ன அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாலும், என்ன இருந்தாலும் ஐயா வந்த மாதிரி இருக்கார். நான் சொல்கிறது எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியும்? ஐயா மொய் கொடுத்தது வந்துச்சா, அப்புறம் வந்தால் என்ன வராட்டி என்ன அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடியவர்கள் அல்ல. நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு? என்ன இருந்தாலும் அவர் வந்த மாதிரி இருக்கார். இப்போது தேவன் ஒருவரை அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் நிறைய பேர் அமைச்சிருக்கிறார், தீர்க்கதரிசிகள், அவங்க இவங்கெல்லாம் நிறைய ஆண்டவர் மக்களெல்லாம் வந்திருக்கிறாங்க. அவரே வரணும்னா அவர் வந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு நீங்களும் நானும் சொன்னால் பின்ன யார் தான் வரணும்? அவர் தான் வரணும். அவர் தான் வரணும்னா எப்படி வந்தார்? இங்கே தான் சத்தியத்தை அறிவீர்கள். அதான் பிலிப் கேட்குறார், எங்களுக்கு பிதாவை காண்பியும். இப்போ 3 வருஷம் கூட இருந்து நான் சொல்கிறேன் விளங்கணும், என்னை கண்டவன் இல்லையா? அப்போ ஒன்லி காட் கேன் ரெப்ரசன்ட் காட். நான் சொல்கிற விளங்கிக் கொள்ள முடிகிறேன். ஒன்லி காட் கேன் ரெப்ரசன்ட் காட் இல்லையா? அவருடைய சார்பாக யாரை அனுப்பிச்சாலும் அவர் வந்த மாதிரி இருக்கார். அவரே வருகிறார். அதனால தான் தம்முடைய சொந்த குமாரனை கண்டவன். யாரை கண்டிருக்கிறான்? அதனால தான் பைபிள் பூர்வத்தில் பங்கு பங்காக வகை வகையாக திருவலம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களிலே யார் மூலமாக திருவலம் பற்றுகிறார்? குமாரன் மூலமாக. 3ஆம் வசனம், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராயும் தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இந்த 3ஆம் வசனம் ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். இதை நீங்கள் நேரம் எடுத்து மற்ற பாருங்கள் ஆங்கில மொழிபெயர்ப்போடு இணைத்து படிப்பது ரொம்ப அற்புதமான. ஒன்லி காட் கேன் ரெப்ரசன்ட் காட். நான் சொல்வதை திரும்ப சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஒன்லி காட் கேன். அதனால தான் இயேசுவை அனுப்பினார். ஏனென்றால் அவர் தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? அவர் மூலமாக தான் திருவலம் பற்றுகிறார் என்று சொன்னால், மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன், ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தையின் மூலமாக தான் நம்மோடு அவர் என்ன செய்கிறார்? இடைபடுகிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார், நமக்கு தம்மை காண்பிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போ குறிப்பு என்னவென்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே ஆரம்பத்தில் பாருங்கள், சாமுவேல் அப்படி தான் இருந்தார். அவருக்கு தெரியல. ஆனால் போக 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 அறிந்து கொள்ள கர்த்தரை புரிந்து கொள்ள தேவனுடைய சத்தியம் அவருக்குள்ளதாக ஒரு நல்ல நிறைவுக்கு நேராக வருகிறத நம்ம கவனிக்கிறோம். ஆகையினால இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், நான் அதை விதம் உங்களுக்கு உதாரணப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். 2 நாளாகமத்தில் இருக்கிறது 15வது அதிகாரத்தில். ஏன் சத்தியம் போதிக்கப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம்? ஏன்னா இங்கே ஒரு உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, இங்கே மேடைக்கு முன்பாக ஒரு டேபிள் போட்டு ஒரு பெரிய பைபிள் திறந்து வச்சு பக்கத்தில் 2 கேண்டில் வச்சுட்டு நீங்களும் நானும் எல்லோரும் வந்து தொட்டு கும்பிட்டுட்டு போனோம்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வந்த வாரியே தான் எப்படி இருப்போம்? அது தொட்டு கும்பிட்றதுலாம் தப்பில்லை, கண்ணில் ஒத்திக்கிறது தப்பில்லை, முத்தம் கொடுக்கறது தப்பில்லை. ஆனால் புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பேருக்கு நான் சொல்வது விளங்கிக் கொள்ள முடியும்? இப்போ 2 நாளாகமத்தில் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது. பைபிள் ரொம்ப அற்புதமாக அதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறத நம்ம கவனிக்க முடியும். பாருங்கள், 3ஆம் வசனத்தில், இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. இது தேவனுடைய தேசம், இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லப்படுகிறது. எப்படி மறுபடியும் நிதானிப்பீர்கள் என்று சொன்னால், அநேக நாளாய் மெய்யான தேவன் இல்லை. என்ன எப்படி போட்டிருக்கிறதுங்க? தேவன் இல்லை அப்படின்னு போடல, மெய்யான தேவன் இல்லை. மெய்யான தேவன் இல்லை என்று சொன்னால் என்ன இருக்கும்? சிம்பிள் தானே, சிம்பிள் லாஜிக். மெய் இல்லை என்று சொன்னால் பொய் இருக்கும். அப்போது நிறைய தேவன் இருக்கிறது, ஆனால் என்ன தேவன் இல்லை? அப்போ என்ன மாதிரி ஃபால்ஸ் காட்னு இருக்கிறது அல்லவா? காட் ஆஃப் மேன்ஸ் ஓன் இமேஜினேஷன் சொல்லுவாங்க இல்லையா? நிறைய கடவுள் எப்படிப்பட்டது என்று கேட்டால், மனிதனாக யூகித்து இப்படி இருக்கணும்னு. அதனால தான் பாருங்கள், மனுஷனுடைய கற்பனையினால் வந்த விளைவாக சில அதை இன்னும் எப்படி சொல்லலாம்னா டிசைனர் காடுன்னு சொல்லலாம். எப்படி என்ன காடுங்க?
டிசைனர் காட். டிசைனர் காட்னு உங்களுக்கு புரிகிறதா? வடிவமைச்சதே யார் தான்? நம்மளால் தான். அப்படி ரொம்ப யோசிச்சிருக்கிறார். அப்புறம் பாருங்கள், ஏசாயெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒருவன் விறகு வெட்டிட்டு வருகிறான், பார்த்துருக்கீங்களா அந்த பகுதியில்? அதை ஒரு பகுதி எடுத்து பாருங்கள் பற்ற வைக்கிறாரு, சூடு, அதனால ஒரு அனல் அவருக்கு உண்டாகிறது. இன்னொரு விறகு பகுதி எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு திருப்தி ஆகிறாரு. மிச்சம் ஒரு சின்ன துண்டு இருந்தது. ரைட் அப்போ நீ தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்குது பைபிளில். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? ஏன் அப்படி நம்ம அதை நிதானிக்கணும்னு சொன்னோம்னா, மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுதே ஆராதிக்கக்கூடியவனாக தான் சிருஷ்டித்து வச்சிருக்கிறார். சொல்லுங்க, மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுதே அந்த 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 நேச்சரோடு தான் நம்மளை படைச்சிருக்கிறார். ஆனால் மெய் தெய்வத்தை நமக்கு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நாம் என்ன தான் பண்ணுவோம்? ஆராதிக்கிறவர்களாக தான் இருப்போம். ஆனால் என்ன பண்ணுவோம்? நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிந்து கொள்ள முடியும்? ஆனால் ஆராதிக்காமல் நம்மளால் இருக்க முடியவே முடியாது. எங்கேயோ காட்டுக்குள்ளே ஃபார் ஃப்ரம் சிவிலைசேஷன், கலாச்சாரமெல்லாம் தெரியாத ஆட்களை போய் அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் ஆராதிக்கிறாங்க. எதை ஆராதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இயற்கையில் என்ன இருக்குதோ அதை என்ன செய்கிறாங்க? ஆராதிக்கிறாங்க. அதான் இன்னும் எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், சிருஷ்டிகரை ஆராதிக்காதபடிக்கு அவர் சிருஷ்டித்ததை என்ன செய்கிறார்கள்? ஆராதிக்கிறார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், அவர்கள் சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறார் என்பதை அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சுங்கிறதான் உண்மை. ஆகினால மற்றவர்கள் அறியாமல் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் அற்பமாகவோ அவர்களை மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விதமாகவோ சிந்திக்காதபடிக்கு எங்கள் மனக்கண்ணை திறந்தவர் எல்லார் மனக்கண்ணை என்ன செய்ய வேண்டும்? உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக இருக்கிறார். இது ஒரு இன்னொரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்துக்குள்ள அதாவது நாம் கொண்டு வருவோம் என்று சொன்னால், இஸ்ரவேலில் அநேக நாளாய் மெய்யான தேவன் இல்லை. மெய்யான தேவன் இல்லைன்னா பொய்யான தேவன் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் ஒரு அற்புதமான ரெஃபரன்ஸ் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, அவர்கள் தேவன் அவர்கள் வயிறு அப்படின்னு சொல்லிருக்கிறார். ஆச்சரிக்கீங்களா? பிலிப்பி நிருபத்திலே இருக்கிறது. அவர்கள் தேவன் வயிறு. எதை சொல்ல வராரு இல்லையா? அந்த கருத்து என்னவென்றால், எளிமையாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிலர் இப்படி சொல்கிறது நீங்கள் கேட்டிருப்பீங்க, எல்லாம் வயிற்று பழைப்புக்கு தானே, எல்லாம் எதுக்கு வேலைக்கு போகிறீங்க? வயிற்று பழைப்புக்கு தானே, எதுக்கு சர்ச்சுக்கு வந்தீங்க? அது நான் சொல்ல புரிகிறதா? அப்படி தானே, அதுதான் அவங்களுடைய ஃபிலாசபி. எல்லாம் இல்லையா, அரை வயிற்று கஞ்சி அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் எதுக்கு? எல்லாம் வயிற்று பழைப்புக்கு தான். இந்த வயிற்றை கழுவுறதுக்கு எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்கிறது இப்படி சொல்கிறாங்களாம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எக்ஸிஸ்டன்ஸே இருக்குது. எதுக்கு அப்படின்னு சொன்னால், எதுக்கு வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஏதோ வாழ்கிறோம், அதை வாழணும்னா கொஞ்சம் என்ன வேணும்? சாப்பாடு வேணும். சாப்பாடு வேணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? உழைக்கணும். அப்போ பவுல் சொல்லக்கூடிய கருத்து வெறும் அவங்க சாப்பாடு, அவங்க ஃபிலாசபியே என்னன்னு கேட்டால், நாம் இருக்கிறதே எதுக்கு தான்? சாப்பிட்றதுக்கு தான் இருக்கிறோங்கிற மாதிரி ஒரு அப்ரோச். அப்படி இருக்கிறதுனால எப்படி அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? இதுக்கு இன்னொரு கோணத்தையும் நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். இப்போது சிலர் சாப்பாடு தான் இதான் பிழைப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலர் பணம் தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. சிலர் பணம் தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க அப்ரோச் எப்படி இருக்கிறது கேட்டால், அணுகுமுறை எப்படி இருக்கிறது கேட்டால், பாருங்கள், காசே தான் அந்த மாதிரி போயிடுறாங்க. இப்போ பவுல் சொல்கிறார், வேதத்தினுடைய அற்புதமான பாருங்கள் போதனை என்ன என்று கவனிப்போம் என்று சொன்னால், God created all things for man and he created man for himself. அதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய வேதத்தினுடைய முழுமையினுடைய சுருக்கம். எப்படி இருக்கிறது என்று கேட்டால், எல்லாவற்றையும் மனிதனுக்காக படைத்தார், மனிதனை தனக்கென்று படைத்திருக்கிறார். எல்லாரும் இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். எல்லாவற்றையும் நம்ம பார்க்குற எல்லாமே யாருக்காக படைச்சிருக்கிறார்? ஆமாம், யாருக்காக? அப்படியெல்லாம் இல்லையா ஃபிலாசபியெல்லாம் பாடுறாங்களா இல்லையா? நிலவு யாருக்காக, கடல் யாருக்காக அப்படியெல்லாம் பாடுறாங்களோ, எல்லாம் யாருக்காக படைச்சாருங்க? உங்களுக்கு. அதனால தான் நாம் அனுபவிப்பதற்காக சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். ஆனால் உங்களை எதற்காக படைத்தார்? பவுல் ஒரு ஆர்கியூமெண்ட் கொண்டு வர்றாரு கொரிந்தியர் நிருபத்தில். சாப்பாட்டுக்காக வயிறா, வயிற்றுக்காக சாப்பாடா? கேட்டிருக்கீங்களா? வாசிச்சிருக்கீங்களா? அவர் சொல்கிறார், சாப்பாட்டுக்காக, அதாவது ஃபஸ்ட்டு ஆண்டவர் சாப்பாடு சிருஷ்டித்தார். ஐயோ, இப்போ இதுக்கு ஏதாவது பண்ணணுமே, அதனால் எதை பண்ணிட்டாரு? நம்மளை ஃபஸ்ட் நம்மளை ஐயோ இதுக்காக ஏதாவது பண்ணணுமே, அந்த மாதிரி கிடையாது. பவுனுடைய ஆர்குமெண்ட் எப்படி வருதுன்னா, சாப்பாட்டுக்காக வயிறு, வயிற்றுக்காக ரெண்டையும் அழிச்சிருவார், ஞாபகம் வச்சுக்கோன்னு அடுத்த அர்த்தத்தில் சொல்கிறார். உங்களையும் என்னையும் யாருக்காக படைத்திருக்கிறார் என்று கேட்டால் அவருக்காக. இந்த புரிந்து கொள்ளுதல் இல்லை என்று சொன்னால், மெய்யான புரிந்து கொள்ளுதல் இல்லை என்று சொன்னால், பொய்யான விஷயத்தை என்ன செய்ய வேண்டியது வரும்? இன்னும் ஒரு கோணத்தில் நான் அதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உண்மை தெரியவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு வேறு வழியே இல்லை. எதைத்தான் நம்பி ஆகணும்?
சொல்லுங்க, எதை தான் நம்பி ஆகணும்? பொய்யத்தான் நம்பி ஆகணும். அதனால தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாகும். இன்னொரு விஷயத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், பாருங்கள், இஸ்ரவேலில் அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியின் மறுபடியும் எல்லாமே கருத்தான வார்த்தைகள். தேர் வார் நோ டீச்சிங் ப்ரீஸ்ட்னு இருக்கிற மற்ற ப்ரீஸ்டெல்லாம் இருக்கிறாங்க. ப்ரீஸ்ட்னா என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டு இருக்கிறது அல்லவா, வந்து பலி செலுத்த வேண்டும் இல்லையா, அந்த தூப வர்க்கத்தை எல்லாம் என்ன செய்ய வேண்டும், அந்த ஃபார்மாலிட்டியெல்லாம் என்ன செய்கிறது, நடக்கிறது. சிக்னிஃபிகன்ஸு சொல்லப்படலாம். சொல்லுங்கள், சிக்னிஃபிகன்ஸ் அதை இன்னும் ஒரு விதத்தில் எளிமைப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். வாரந்தோறும் கம்யூனியன் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள், வாரந்தோறும் கம்யூனியன் கொடுக்குறாங்க. தவறாமல் அதை பயங்கர பக்தியோடு என்ன செய்கிறார்கள், அனுசரிக்கிறார்கள் என்று உதாரணப்படுத்துவோம் என்று சொன்னால், அது என்ன தப்புன்னு கேட்கலாம். ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் சிக்னிஃபிகன்ஸ் சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொன்னோம்னா, ஜனங்கள் வந்து சக்தி எதில் இருக்குன்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? நம்முடைய ஆலயத்தில் ஒரு அம்மா இருந்தார்கள். அவர்கள் மரிக்கும் பொழுது 104 வயசோ 105 வயசோன்னு நினைக்கிறேன் இல்லையா. கிறிஸ்தவை அறியாத பின்னணியிலிருந்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டு வந்தார்கள். அவங்க பாஷை தான் பேசுவாங்க. பாஷைன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு மாதந்தோறும் நானும் என்னுடைய மனைவியும் கம்யூனியன் கொண்டு போய், அவங்க சர்ச்சுக்கெல்லாம் வர முடியாதுங்கிறதுனால கொண்டு போய் கொடுக்கறது வழக்கம் இல்லையா. அப்போ கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அவங்க ரொம்ப பயபக்தியாக அதை அனுசரிப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச சத்தியம், இயேசுவை சொந்த ரட்சகராக என்ன செஞ்சுருக்காங்க, உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு, அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அவள் ஒரு மாதம் போவது ஏதோ ஒரு காரணத்துக்காக தவறிடுச்சு. அதனால் 1 மாதமோ 2 மாதமோ கழித்து நாங்கள் போகும் பொழுது அந்த அம்மா சொல்கிறாங்க, அவங்க சொன்ன வார்த்தை நீங்கள் கவனிப்பில் என்று சொன்னால், தீர்த்தம் சாப்பிடாமல் 2 மாதம் நல்லாவே இல்லை. என்ன சொல்கிறாங்க? தீர்த்தம் சாப்பிடாமல் 2 மாதம். எதை சொன்னாங்க சொல்லுங்கள், எதை சொன்னாங்க? கம்யூனியன் தான் சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னா, இல்லையா, இதனுடைய அக்கு வேறு ஆணி வேறாக சத்தியம் புரியாட்டாலும் ஒன்று தெரிஞ்சிருக்கிறது, அவருடைய தழும்புகளால் இயேசுவின் ரத்தம். இது சொல்லி கொடுக்காம நீங்கள் வெறும் இதை மாத்திரம் கொடுத்துட்டு இருந்தீங்க, எலிமெண்ட்ஸ் மாத்திரம் கொடுக்குறோம் என்று சொன்னால் ஃபார்மாலிட்டி இருக்கும். ஆனால் சத்தியம் புரிஞ்சால்தான் ஜெயிக்க முடியும். சொல்லுங்கள், சத்தியம் புரிஞ்சால்தான். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? அப்போ கவனிச்சு பாருங்க, அந்த உபதேசிக்கிற ஆசாரியன் இல்லை என்று சொன்னால் உபதேசம் கட்டாயம் வேணும். சொல்லுங்கள், உபதேசம் கட்டாயம் வேணும். அப்போ சிலர் தான் நினைக்கிறாங்க, உங்கள் சர்ச்சில் என்ன, நம்ம சர்ச்சில் சில போதிக்கக்கூடிய எந்த திருச்சியாக இருந்தாலும் ஏன் அவ்வளவு நேரம் உட்கார வச்சு, அதாவது சிலர் இப்படி சொல்கிறாங்க, அவ்வளவு நேரம் அவர் பேசுகிறாருங்கிறத காட்டணும், அவ்வளவு நேரம் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்கிறது எங்களுக்கு எப்படி இருக்கிறது, வியப்பாக இருக்குது. நாங்கள்லாம் போனோமா சட்டு முட்டுன்னு 2 நிமிஷத்தில் பாரு இதெல்லாம் தேவை, தேங்க்யூ அப்படின்ட்டு என்ன செஞ்சுருவாங்க. ஒரு நபர் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது. அவர் விதம் சொன்னார், வருஷத்தில் முதல் நாள் அவர் அந்த வழிபாட்டு ஸ்தலத்துக்கு போயிடுவார். போயிட்டு இப்படி தான் கடவுள்கிட்ட ஜோம் பண்ணுவேன்னார். என்ன பண்ணுவீங்க? வருஷத்தில் முதல் நாள் வந்துட்டேன், வருஷம் முழுவதும் வராத மாதிரி பார்த்துக்கணும். எப்படி வருஷத்தில் முதல் நாள் அப்படின்னா, இந்த ஒரு தடவை வந்தாலே எல்லாமே என்ன செஞ்சிடணும், அடிக்கடி வர்ற மாதிரி எல்லாம் வச்சுக்கூடாது. நீங்கள் என்னடானா வாரம் இல்லை புதன்கிழமை வேற போகிறீங்க, கொஞ்சம் பேர் சாயங்காலம் வேற வர போகிறீங்க. நான் சொல்ல விடங்கொள்ள முடிகிறதான், என்னங்க அப்படி என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை எவ்வளோ கற்றுக்கொள்றதான சீஷர்கள்னாலே என்ன அர்த்தங்க? அதாவது பக்த கோடிகளுக்கும் சீஷர்களுக்கும் என்ன இருக்கிறது வித்தியாசம். பக்த கோடிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்குறதெல்லாம் கடவுள் கொடுத்துட்டே இருந்தால் இவங்க எப்படி இருப்பாங்க? பக்த கோடிகளாக தான் இருப்பாங்க. அவங்க கேட்டதை கொடுக்கல அப்படின்னு சொன்னோம்னா தெருக்கோடிக்கு போயிடுவாங்க. நான் சொல்ல விளங்க முடிகிறது தான். அவங்களுக்கு பக்தியே எதில் இருக்குன்னா, நான் கேட்டால் அவர் என்ன செய்வார், கொடுப்பார். ஆனால் சீஷர்கள் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், நாங்கள் கேட்குறோம், அவர் கொடுக்காவிட்டாலும் அவர் தான் தேவன். அவர் கொடுக்காவிட்டு நீங்களும் போகலான்னு ஐடியாவா அப்படின்னு யாரை பார்த்து கேட்டால், திடீர்னு பார்க்க என்ன இப்படி சொல்கிறாரு நம்மளை பார்த்து, இல்லை அவர்கள் எல்லாரும் போய்விட்டார்கள், நீங்களும் போக மனதாக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கும் பொழுது பேதுரு என்ன சொல்கிறாரு, நாங்கள் எங்கே போக முடியும், அதான் போட்டெல்லாம் கொடுத்துட்டு வான்னு வேற சொல்லிட்டீரு. இப்போ நான் எங்கே, அந்த அர்த்தத்துலேயே சொல்கிறாரு, இல்லை நாங்கள் எங்கே போக முடியும், ஜீவ வார்த்தை உம்மனத்தில் தானே உள்ளது. அவர் அந்த வார்த்தையை சொன்னவர் தான். 1 பேதுரு எழுதும் பொழுது பாருங்கள், we have been saved by the incorruptible seed, அழிவில்லாத வித்தினாலே நீங்களும் நானும் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இல்லையா, காத்தடிக்கிறது, பூவெல்லாம் உதிர்ந்து போகிறது, ஆனால் வசனமோ என்றென்றைக்கும் நிலை நிற்கிறது. காரணம், எங்கு போவோம், ஜீவ வார்த்தை எங்கே இருக்கிறது,
அப்போ எக்ஸ்பிளனேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத வேதம் நமக்கு போதிக்கிறோம். பாருங்கள், நான் சொன்னது போல் போதிக்கிற ஆசாரியன் அங்கே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா ஃபார்மாலிட்டி எல்லாம் இருக்குமே தவிர எதுக்கு செய்கிறோம், ஏன் செய்யணும். இப்போ பழைய ஏற்பாட்டினுடைய முறைமைகள் எல்லாம் இருக்கிறோம். இப்போ அதெல்லாம் நம்ம செய்கிறது இல்லை. இப்போ ஒரு உதாரணம் சொல்லலாமே. பழைய ஏற்பாட்டில் ஆராதனைக்கு போகிறோம், கட்டாயம் பலி கொடுக்கணும். கட்டாயம் என்ன கொடுக்கணும்? பலி கொடுத்தே ஆகணும். அவங்களோட தகுதிக்கு தகுந்தாப்படி, பொருளாதாரத்துக்கு தகுந்தாற் போல் அவர்கள் பலி கொடுக்க வேணும். இப்போ நம்ம பலியே என்ன செய்கிறது இல்லை, செலுத்துறதே கிடையாது. நாம் ஒரு பலி செலுத்துகிறோம். என்ன பலி செலுத்துகிறோம்னா ஸ்தோத்திர பலி தான் என்ன செய்கிறோம், செலுத்துகிறோம். ஏன் இந்த பலியே நம்ம கொடுக்கறது இல்லை? மிருகங்கள் அந்த அந்த ஆஸ்பெக்டே இல்லாமல் போயிடுச்சு. காரணம் என்னவென்று கேட்டால், அவைகள் ஒரு விஷயத்திற்காக கொடுக்கப்பட்டது. என்னவென்று கேட்டால், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பாவ பரிகாரம் வேணும்னா கட்டாயம் ரத்தம் என்ன செய்ய வேண்டும், சிந்தப்பட வேண்டும் என்பதை விளக்குவதற்காக மிருகங்களை என்ன செய்தார்கள், பலி கொடுத்தார். ஆனால் ஒரு விளக்கத்துக்கு தானே தவிர அவைகளினால் பாவங்கள் நிவர்த்தி ஒருபோதும் ஆகப்போவது இல்லை. இப்போ எதுக்குங்க கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, ஒரு சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக. இந்த பலிகள் எதை குறிக்கிறது என்று கேட்டால், ஒரு காலகட்டம் வரப்போகிறது, தம்முடைய சொந்த குமாரனை அனுப்ப போகிறார். அவர் தம்மை தாமே நமக்காக பலி கொடுப்பதன் மூலமாக ஒரே முறை செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் செய்து முடித்து பிதாவின் வலது பார்த்தில் அவர் அமரப்போகிறார். அவர் செய்து முடித்திருக்கிறபடினால ஒவ்வொரு முறையும் நாம் வரும் பொழுது பலி செலுத்த போவதில்லை, நமக்காக பலியானவரை துதிக்கிறோம். பலியானனா மறுபடியும் அன்னைக்கு மிருகம் அடிக்கப்பட்டது, மரித்து போனது, அதே இடத்துல இருக்கிறோம். ஆனால் இந்த பலி இன்னும் மேலான பலியாக இருக்கிறார். தன்னைத்தான் பலியாக ஒப்பு கொடுத்தார், நம்முடைய பாவங்களை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார், ரத்தம் சிந்தி அதை பரிகரித்திருக்கிறார். அவரும் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததின் விளைவு நம்மோடு இன்றைக்கும் கூடவே இருக்கிறார். இந்த தேவனுக்கு பலி தேவையில்லை. அதனால தான் பவுல் சொல்றாரு, அவருடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய புத்தி என்னவெனில், நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனால உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக கொடுத்து இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி இல்லை. எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும். இப்போ எக்ஸ்பிளனேஷன் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, இதனுடைய விளக்கம் இல்லை என்று சொன்னால் என்ன நடக்கும் என்று கேட்டால், பாருங்கள், உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. ஆசாரியனும் கிடையாது, அப்போ வேர்டு இல்லை, வார்த்தையும் கிடையாது, எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஆளும் கிடையாது அப்படின்னு சொன்னால், இப்போ ரிவர்ஸில் போகலாமே. அப்படி போனால் என்ன நிலைமை வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாமே. இதை புரிந்து கொள்வதற்காக வேதம் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, அப்போ என்ன இருக்கும், மெய்தேவனும் இல்லை. அப்போ என்ன தான் இருக்கும், ஜெகஜோதியாக இருக்கும். விழாலாம் கொண்டாடிடுவாங்க இல்லையா, அதெல்லாம் கேலண்டர்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஆனால் வேதம் கிடையாது, உபதேசிக்கிற ஆசாரியனும் கிடையாது, மெய்தேவனும் கிடையாது. பட் த ஷோ கோஸ் ஆன். நான் சொல்கிற எத்தனை பேருக்கு புரிகிறது? பட் த ஷோ கோஸ் ஆன். நாங்கள் படித்து கொண்டு இருக்கிற காலத்தில் ஒரு மிகப்பெரிய தேவ மனிதர் இவ்விதமாக ஒரு கூற்று சொன்னார். அது சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு கூற்றாக இருக்கிறது. என்னவென்று சொன்னால், அவர் சொல்கிறாரு, இங்கிலீஷில் சொன்னார், இஃப் தி ஹோலி ஸ்பிரிட் இஸ் டேக்கன் அவே ஃப்ரம் த சர்ச், பரிசுத்த ஆவியானவர் சபையை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார் என்று சொன்னால், அவருடைய கருத்து எப்படி இருக்கிறது என்றால், 95% of the churches will go on as normal. எப்படி சொல்றாருங்க? 95% திருச்சபை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக போகும். ஏன்னா இப்போவே எப்படி தான் போயிட்டு இருக்காங்க, அவர் இல்லாமல் தான். ஆனால் பேர் என்ன பேர், விசுவாசிகள் சபை அப்படி இப்படி. ஆனால் உண்மை அவருக்கு ஆளுகையே எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடியும். அதனால தான் வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆதியில் என்ன இருந்ததுங்க, வார்த்தை தான் குடும்பத்தில் முதலிடம் இருக்கணும். தீர்மானம் எடுக்கும் பொழுது எதுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டாம், அவர் என்ன சொல்கிறாருங்கிறத எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டு, ஆண்டவர் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டேன், உங்கள்கிட்ட கேட்கலன்னா நீங்கள் கோச்சிக்குவீங்க, சரி நீங்களும் சொல்லுங்கள் இல்லையா. நம்ம ஊரில் சொல்கிறாங்க இல்லையா, ஒரு பேச்சுக்கு கேட்டுருங்க எதுக்கும். எப்படிங்க, ஒரு பேச்சுக்கு எதுக்கும் கேட்டுருங்க. யார்கிட்ட? ஏன்னா அவர்கிட்ட கடைசியில் கேட்கல, என்கிட்ட கேட்கலன்னு சொல்லிடக்கூடாது, பார்த்துக்கோங்க. நான் சொல்லுங்க, புரிகிறதா? இல்லைங்க, ஃபஸ்ட்டே யார்கிட்ட தான் கேட்கணும். ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கிறது, பணம் நிறையா இருக்கிறது, சரி பணம் நிறையா இருக்கிறது, ஆனால் யார்கிட்ட முதலாவது கேட்கணும்? ஆண்டவர் சொல்கிறார், அவன் நிறைய பணம் கொடுக்குறதுனா நாளைக்கு மூடிடுவான்ப்பா, அதனால் அங்கே நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரிகிறதா? உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா, இந்த நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? தெரியாது. யாருக்கு தெரியும்? அவர் உங்கள் மேலே அளவு கடந்து அன்பு வச்சிருக்கிறார் இல்லையா. நம்ம அவர் மேலே வச்சிருக்கிற பிரியத்தை பார்க்கலாம், அவர் நம்மேல் வைத்திருக்கிற பிரியம் பெரிதாக இருக்கிறோம். யார்கிட்ட தான் கேட்கணும்? அவர்கிட்ட தான் கேட்கணும். மறுபடியும் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று கேட்டால், வேதமில்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை என்று சொன்னால்
தெய்வங்கள் ஏராளம் இருக்கும், ஆனால் மெய் தெய்வம் இருக்க மாட்டார். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது மெய்யாகவே சொல்லுகிறேன்னு சொல்கிறார் அல்லவா. அந்த மெய் இல்லாத பட்சத்தில் வாழ்க்கையில் பொய்யை நம்பி நாம் நஷ்டப்படக்கூடிய நிலைமை வரும். அதனால் மற்றவங்க இது இப்படி சொல்கிறாங்க, உலகத்தில் கருத்து அப்படி சொல்கிறாங்க, உலகத்தில் இப்படி இருந்தால் தான் பிழைக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? இப்படி இருந்தால் தான் பிழைக்க முடியுங்க, இதெல்லாம் உங்களால் பிழைக்கவே முடியாது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைப்பான், வாழ்ந்திருப்பான். அதை நம்ம முக்கியப்படுத்துவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை கர்த்தர் என்ன செய்வார்? கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். இப்போ உபதேசிக்கிற ஒரு 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 ஆசாரின்னு கேட்டால் நமக்கு தேவை. சும்மா ஃபார்மாலிட்டி மாத்திரம் இருந்தால் போதாது, டீச் பண்ணணும். டீச் பண்ணுறது எல்லாருனாலும் முடியுமா? எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபை கொடுக்குறார். அப்படிப்பட்ட ஆட்களை தான் கொண்டு வந்து வைக்கிறார். அதை இன்னும் சிறப்புப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் உபதேசிக்கிற ஆசாரியன். நான் சொல்வதை திரும்ப சொல்லும்படியாக விரும்புகிறேன். உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் தான் உபதேசிக்கிற ஆசாரியன் இல்லையா? நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். அதனால தான் பாருங்கள், இந்த காலத்தில் ரொம்ப சவாலான காலங்களில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். முன்பே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பிள்ளைகளை குறித்து நம்ம கரிசனம் இருக்கணும், ஜெபம் பண்ணணும், அவங்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவங்க சத்தியத்தை என்ன செய்ய வேண்டும்? அவங்க எங்கெங்க கேட்குறாங்க, அவங்கக்கிட்டெல்லாம் நம்மளால் போராட முடிகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறோம். உண்மை. ஏன்னா இப்போது இன்னொரு கோணத்தில் உதாரணப்படுத்துக்கிறேன்னே, இப்போ வாரம் முழுவதும் பிள்ளைகள் வந்து எக்ஸாம்பிள் அவங்க ஸ்க்ரீன் பார்க்குறாங்க. ஸ்க்ரீன்னா அவங்க டிவி அதெல்லாம் பார்க்குறாங்க. எல்லாமே மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ், எல்லாமே வேகமாக போகக்கூடிய அந்த படங்கள் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த டீச்சர் அசையாமல் பிள்ளைகளே அப்படின்னு சொன்னோம்னா இவங்க பார்ப்பாங்களா? அதுக்காக என்ன பண்ண சொல்கிறீங்க டீச்சரை? அண்ணன் கற்பனையில் இறங்கியிருக்கிறாரு, நான் சொல்ல விளங்கி கொள்ள முடியாது தான். அப்போ அதுக்காக டீச்சரை என்ன பண்ண சொல்ல முடியும்? டிவி கூட போட்டி போட முடியுமா? முடியாது. அதுக்காக நம்மளும் பெரிய ஸ்க்ரீன், இதை காட்டிலும் பெரிய ஸ்க்ரீன் இருக்கு மேலே, அதில் படம் போட்டு காமிச்சிட்டு இருக்க முடியுமா? முடியாது. அப்போ இவங்களுக்கு டேஸ்ட் நம்ம தான் மாற்றி விடணும். சொல்லுங்கள், டேஸ்ட் நம்ம தான் மாற்றி விடணும். இதை எப்படி எளிமையாக அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ மதியானம் சாப்பிடும் பொழுது எக்ஸாம்பிள், இங்கே ஒரு கீரை வச்சுருக்கிறீங்க, பக்கத்தில் கிண்டர் ஜாய் வச்சுருக்கீங்க, உங்கள் பிள்ளை எது தான் எடுக்கும்? ஆமாம் இல்லையா? அப்போது அவன் விருப்பம் தானேங்க, நம்ம ஒன்றும் சொல்ல முடியும், அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் ஏன் அதை அங்கே வச்சிங்க? நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா இல்லையா? அப்போது கீரை தான் வச்சுருக்குறோம், அவன் எடுத்தோன்னு அதை சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் நம்ம தான் அந்த டேஸ்ட்டை கொஞ்சம் என்ன செய்யணும், கொண்டு வரணும். நம்ம அம்மா மாதிரிலாம் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. வெறும் தோசையிலேருந்து கீரை தோசைக்கு மாறுனதுக்கு காரணமே, நான் சொல்கிறது விலையும் கொள்ள முடிகிறதா? சும்மா கொடுத்தா சாப்பிட மாட்டேன் தானே. இவன் என்ன பண்ணிட்டாங்க? ஆமாம் மாவில் போட்டு அடிச்சுட்டு அதை கொடுத்துட்டாங்க இல்லையா? வெங்காய மிளகா தோசைன்னு நேரம் ஆகுது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? சும்மா சிலர் சாப்பிடும்போது வெங்காயமாக பொறுக்கி சுற்றி ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி கட்டிட்டு, நான் உங்களுக்கு புரிகிறதா? ஆனால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க? ஓ இப்படி கொடுத்தா ஒதுக்கி வைக்கிறியா, எதுக்கு மிக்ஸி இருக்குது, கர்றன்னு அடித்து வெங்காயம் நீங்கள் தேடினாலும் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? மிச்சம் ஆகக்கூடாது, அது ஒரே காரணத்துக்காக இல்லை. எப்படி ஆகலும் இந்த சத்து அவங்களுக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? எத்தனை பேருக்குன்னா, அப்போது பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கீரை தோசை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, நான் சொல்ல விலை கொள்ள முடிகிறதா? தம்மை நோக்கி வேண்டிக் கொள்ள நன்மையானதை கொடுப்பது. நம்ம தான் அந்த டேஸ்ட்டு கிரியேட் பண்ணணும் இல்லையா? இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, மறுபடியும் கிருபை தான், டைம் ஆகும். ஒரு காலத்தில் பிரசங்கம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அரை மணி நேரத்தில் அல்லது ஒரு மணி நேரத்துக்கு கொஞ்சம் ஒரு 40 நிமிஷம் ஆகுதுன்னா அப்படியே பார்ப்பாங்க. சிலர் நம்மளை பார்க்கும் பொழுதே பரிதம் அப்படி பார்ப்பாங்க. அப்படின்னா நீங்கள் இப்பொழுது முடிக்க மாட்டீர்களோ அப்படின்னு பார்ப்பாங்க இல்லையா? அப்படி தான் ஆரம்பித்தது. நான் ஃபஸ்ட்டு பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது ஒருத்தர் உட்காந்து, இப்போ இருக்கிறார் அவர், உட்காந்துருப்பார், ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருப்பார், இப்படி என்னையே பார்த்துட்டு இருப்பார். அப்புறம் அப்படி செய்வார். நான் அதுக்காகவே அவரை பார்ப்பேன். ஏன்னா லெஃப்ட் டு ரைட்டா, ரைட் டு லெஃப்டாங்க. அப்போ நீங்கள் பிரசங்கம் இல்லையா பண்ணுங்க, இதையும் பார்த்தேன். நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதான். ஃப்ரண்ட் ரோல் அப்படியே உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளதாக கண்ணை உருட்டுன்னு என்ன செய்வார். ஆனால் எல்லா வாரமும் வந்துடுவார். என்னை சோதிப்பதற்கென்று நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா உட்காந்துருப்பார். நானும் நீயா நானா பார்த்துக்கலாம், இன்றைக்கி நீ தூங்க, நான் பிரசங்கம் பண்ணுறேன் பாரு, நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா. ஆனால் அது போக 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 போக
அப்போ டேஸ்ட் பிடிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கண்ணை அசந்தம்னாலும் கோர்வை மிஸ் ஆயிரும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? சில பிரசங்கம் கேட்டிங்க, குறையா சொல்லலை, இன்ட்ரொடக்ஷனுக்கு இருக்கலாம், அப்புறம் தூங்கிட்டு கன்க்ளூஷன் வந்தீங்கன்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் சொல்கிற வேலையும் கூட படிக்கிறதா கதை மிஸ்ஸே ஆகாது. ஆனால் இங்கே அப்படி வராது. ஒவ்வொன்றும் கேட்டுகிட்டே இருக்கணும். 1000 பேர் இருக்கிறோம், 2000 பேர். உதாரணத்திற்கு 2000 பேருக்கும் ஆண்டவர் வார்த்தை வச்சுருக்கிறாரு. உங்களுக்கு முதல்ல சொல்லுவாரா கடைசியில் சொல்லுவாரான்னு தெரியாது, ஆனால் சொல்லுவாருங்கிறதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. கேட்டுகிட்டே இருக்கணும். சரியான நேரத்தில் சிறப்பான வார்த்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆகினால கேட்க கேட்க பழகி கொள்கிறாங்க இல்லையா? கர்த்தர் நம்மளையும் பழக்க வைக்கிறாரு, அவங்களும் பழகி கொள்கிறாங்க. அப்போ பைபிள் ஸ்டடி அப்படின்னு சொன்னால், ஈவினிங் சர்வீஸ்ன்னு சொன்னோம்னா, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னோம்னா பாருங்கள், அது சிலருக்கு உண்மையாக வர முடியாது, அதெல்லாம் எனக்கு புரிகிறது. ஆனால் வரணும்னு ஒரு விருப்பத்தோடு நோட்டோடு இல்லையா உட்காந்து சொல்கிறதெல்லாம் என்ன செய்கிறாங்க, எழுதுகிறாங்க. இது எப்படி நடந்தது என்று கேட்டால், இது கர்த்தரால் உண்டாயிருக்கிறது. எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கிறது. இந்த வேர்டுக்குனே ஒரு டேஸ்ட் கர்த்தர் தான் கிரியேட் பண்ணணும். ஆண்டவர் தான் அவங்களுக்குள்ள ஒரு 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 விருப்பத்தை என்ன செய்ய வேண்டும், ஏற்படுத்த வேண்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிகிறது இல்லையா? அவர் தான் ஒரு விருப்பத்தை என்ன செய்யணும், நமக்குள்ளே ஏற்படுத்தணும். இது எப்போ வரும் என்று கேட்டால், உபதேசிக்கிற ஒரு நல்ல ஆசாரியனாக கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்ற வேண்டும். நம்ம குடும்பத்துக்கு நம்மளை வச்சிருக்கிறாரு, சபைக்கு நம்மளை வைத்திருக்கிறார். இன்னும் எளிமையாக ஒரு உதாரணம் சொல்லும்படியாக விரும்புகிறேன். இப்போ நிறைய பேர் நம்ம எல்லாருமே ஸ்கூலில் படித்து தானே வந்தோம். சில சப்ஜெக்ட்டுக்கு நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு வகையில் நான் சொல்லக்கூடிய நிதான வித்தியாசம். ஏன் அந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிற டீச்சர் தான். அந்த டீச்சர் எப்படி டீச் பண்ணுவாங்க, ரொம்ப சூப்பராக டீச் பண்ணுவாங்க. அவங்க சூப்பராக டீச் பண்ணனாலேயே அந்த சப்ஜெக்ட் மேலே நமக்கு என்ன வந்துருச்சு, ரொம்ப விருப்பம் வந்துருச்சு. சில சப்ஜெக்ட் மேலே பயங்கரமான ஒரு வெறுப்பு. அவர் டீச் பண்ணதை காட்டிலும் குச்சியில் அடித்தது தான் ஜாஸ்தி இல்லையா? அந்த பிழையாம அடித்தது மாதிரி. நான் கழுதையும் கிடையாது, அவர் பிழையமும் கிடையாது. நான் சொல்ல உங்களுக்கு புரியறதா? அந்த சப்ஜெக்ட் டீச் பண்ணுறது சரியாக டீச் பண்ணாதனால, உதாரணத்திற்கு அந்த சப்ஜெக்ட் மேலே நமக்கு என்ன இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் ஒருத்தர் ரொம்ப சிறப்பாக டீச் பண்ணுறதுனால, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கிறதா, இவ்வளவு சிறப்பாக இருக்கிறதா, இவ்வளோ சூப்பராக இருக்கிறதா. நான் சொல்கிறேன், நான் சொல்கிறது காட்டிலும் சூப்பராக இருக்குது. நம்ம தான் பழகிக்கணும், நம்ம தான் வளர்த்தி கொள்ளணும், நம்ம தான் ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கணும். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய விதமாக சொல்வதற்கு நீர் எங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும். ஏன்னா நம்ம பிள்ளைங்க சின்ன வயசில் நம்ம என்ன சொல்லித்தரமோ அதை சட்டுன்னு என்ன செஞ்சுக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க. நான் சொல்ல எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியும்? ஆகினால தான் அவர்கள் எழும்பும் பொழுதும், அவர்கள் படுக்கும் பொழுதும், நடக்கும் பொழுதும், உட்காரும் பொழுதும் இவைகளை கருத்தாய் அவர்களுக்கு போதிப்பாயாக. இந்த கருத்தாங்கிற வார்த்தை எடுத்து விட்டோம் அப்படின்னா, போதிப்பாயாக அப்படின்னம்னா பிள்ளை தூங்கினதுக்கப்புறம் இவங்க கதை சொல்லிட்டே இருப்பாங்க. தூங்கிட்டியா, நான் சொல்கிறது வேலையும் கொள்ள முடிகிறதா? இல்லை, கருத்தாய் போதிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன புரிந்திருக்கிறதோ அதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். சொல்லுங்கள் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், புரிய வைக்கணும். இது நம்மளால் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் நமக்கு புரிய வைக்கிற மாதிரி அவங்களுக்கும் கட்டாயம் புரிய வைப்பார். உபதேசிக்கிற ஆசாரியன் கட்டாயம் தேவை. நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமீன்னு சொல்ல முடியும்? அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால், இந்த வசனம் பாருங்கள், மார்க் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். இயேசு வீட்டில் இருந்தார். இயேசு எங்கே இருந்தாருங்க? இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம். இந்த வீடு திறப்புலையெல்லாம் சில நேரத்தில் ஆண்டவர் இதை நினைவு ஊட்டும் பொழுது அதை சொல்வது வழக்கம். மார்க்கு சுவிசேஷம் 2ஆவது அதிகாரத்தில் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், வேதத்தில் ரொம்ப சிறப்பாக சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நாவுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு. இயேசு எங்கே இருக்கிறார்? சாமி எங்கே இருக்கும்? புரிந்து கொள்வதற்காக கேட்குறேன். பொதுவாக சாமி எங்கே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, கோயில். நம்ம சாமி எங்கே இருக்கிறார்? எந்த வீட்டில்? நம்ம வீட்டில். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? அப்போது உங்கள் வீட்டுக்கு வர்றதால என்னன்னு அர்த்தம்? கோயிலுக்கு வர்ற மாதிரி தான். காணிக்கு மாத்திரம் எடுக்கக்கூடாது. நான் சொல்கிற விளங்கி கொள்ள முடிகிறதா? நம்ம வீட்டுக்கு வர்றதே நான் இன்னும் விளையாட்டுக்கு சொல்லலை. இப்போ நிறையா நேரத்தில் நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறது புரிஞ்சுக்கிறோம். நான் சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்கு வாங்க. ஏன்னா சர்ச்சுக்கு வந்து அங்கே யார் இருப்பா? அவர் தான் எங்கள் வீட்டில் இருக்கிறார். அவர் தான் அங்கே வந்தாலும் ஒன்று தான் என்கின்ற அளவுக்கு கர்த்தர் உங்கள் வீட்டை விசேஷப்படுத்த முடியும். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்லலாம். நான் சொல்கிற கருத்து எத்தனை பேருக்கு புரிகிறது? இயேசு எங்கே இருக்கிறார்? வீட்டில் இருக்கிறார். வீட்டில் என்ன பண்ணுகிறார்? அதான் நம்ம கவனிக்கணும். வீட்டில் இருந்து என்ன பண்ணுறாரு? அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாதபடிக்கு
அநேகர் கூடி வந்தார்கள், அவர்களுக்கு வசனத்தை என்ன செய்தார்? போதித்தாருங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணணும். பிரசங்கம் பண்ணினார் அல்ல, போதித்தார். அப்போ என்ன டிஃப்ரென்ஸுன்னு கேட்கலாம். பிரசங்கம் என்று சொன்னால் ப்ரொக்ளமேஷன் சொல்லுவாங்க. ப்ரொக்ளமேஷனா அறிவிக்கிறது. ப்ரொக்ளமேஷன் என்ன அர்த்தம்? அறிவிக்கிறது. டீச்சிங் அப்படின்னு சொன்னோம்னா எக்ஸ்பிளனேஷன் சொல்வது, விளக்கம் சொல்வது. ஸோ அங்கே என்ன சொல்வதுங்க? விளக்கம் சொல்வது. இப்போ உதாரணத்திற்கு இலவசம் அப்படின்னு ஹெட்லைன்ஸ் இருக்கிறது. இலவசம் அது ப்ரொக்ளமேஷன் மாதிரி. எக்ஸ்பிளனேஷன் படிக்கணும். கீழே முதல் அடி உதை நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? அந்த எக்ஸ்பிளனேஷன் படிக்காமல் வெறும் இலவசங்கிறது மாத்திரம் படித்தோம்னா நம்ம எல்லாரும் கைதட்டி ரொம்ப சந்தோஷப்படுவோம். அப்புறம் ஃபைனர் பிரிண்ட் போகும்போது தான் தெரியுது இது இலவசமே கிடையாது, வசமாக மாட்டிட்டோங்கிறது தான் என்னுடைய, நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்போது டிஃப்ரென்ஸ் இருக்கிறது. ப்ரீச்சிங்க்கும் டீச்சிங்க்கும் என்ன இருக்கிறது? டிஃப்ரென்ஸ் இருக்கிறது. ப்ரீச்சிங் அவர் தழும்புகளால் சுகமானீர்கள் அப்படின்னு சொன்னால் அது ஒரு அறிவிப்பு, ஒரு அற்புதமான ஒரு ப்ரொக்ளமேஷன். எப்படி சுகமானோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் தாமே நம்முடைய அக்கிரமங்களை மாத்திரமல்ல நம்முடைய வியாதிகளையும் கல்வாரி சிலுவையில் சுமந்து கொண்டு அதை தீர்த்திருக்கிறபடினால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல். நான் நல்லா இருக்கணும் என்பதற்காக, ஃபார் மை வெல்பீயிங், என்னுடைய நன்மைக்காக அவர் எல்லா தீமைகளையும் அவர் மேல் ஏற்றுக்கொண்டதின் விளைவு, ஏற்றுக்கொண்டு தீர்த்து முடித்ததின் விளைவு அவருடைய தழும்புகளால். எத்தனை பேர் புரிந்த ஆமீன் என்று சொல்ல முடியும்? அப்போ விளக்கம் கட்டாயம் வேணும். அப்போ வசனத்தை அவர் என்ன செய்கிறார்? எங்கே நீங்கள் போனாலும் ஏசு என்ன பண்ணுறார்? வசனத்தை என்ன செய்கிறாரு? போதிக்கிறார். ஆகினால்தான் போதனை கட்டாயம் நமக்கு தேவை. வாய்திறந்து சொல்லுங்கள், போதனை கட்டாயம் நமக்கு. இதோடு முடிக்கும்படியாக இருக்கிறேன். எப்படி என்று கேட்டால், அவர் போதிக்கக்கூடிய திறமை இருக்கிறது அல்லவா? நாட் பேஸ்ட் ஆன் மை எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட், பட் ஆன் ஹிஸ் எபிலிட்டி டு மேக் மீ அண்டர்ஸ்டாண்ட். நான் சொல்கிறதை நீங்கள் விளங்கிக் கொள்வது ரொம்ப ரொம்ப, அதாவது என்னுடைய புரிந்து கொள்ளுதலின் அடிப்படையில் அல்ல, எனக்கு புரிய வைப்பதின் அடிப்படையில் அவருடைய திறமையை சார்ந்திருக்கார். நான் சொல்வதை எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியும்? திரும்ப சொல்லும்படியாக விரும்புகிறேன் இல்லையா? இஸ் எபிலிட்டி டு டீச் இருக்கிறது அல்லவா? இப்போ அவர் நல்லா கற்றுக் கொடுப்பாருங்க, சரிதாங்க, அவர் நல்லா கற்றுக் கொடுப்பாருங்க, எனக்கு புரியணும் அல்லவா? இப்போ எனக்கு கெப்பாசிட்டியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மையே எனக்கு இல்லைன்னு சொல்லும் பொழுது அவர் எவ்வளவு சிறப்பாக சொல்லி கொடுத்தா என்ன? ஏன்னா எனக்கு கிராஸ்ப் இல்லையே, புரிந்து கொள்ளக்கூடிய திறமை இல்லையே அப்படின்னு சொல்லி. இப்போ உதாரணத்தை சொல்லணுன்னா, ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் முடிச்சிருவேன், கவலைப்படாதீங்க, சிலரை பார்த்தா அப்படி தான் இருக்கிறீங்க, கவலைக்கிடமாக. நான் சொல்ல புரிகிறதா? அப்போது குறிப்பு சில நேரத்தில் ஸ்கூலுக்கு போகும்பொழுது சில பெற்றோர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது டீச்சர் நல்லாவே சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. சில பெற்றோர் என்ன சொல்லுவாங்கன்னா, என் பையன் பயங்கரமான அறிவாளி, நீங்கள் தான் சரியாக சொல்லிக் கொடுக்கல. சிலர் உண்மையான உதாரணம், அவங்க நல்லா சொல்லிக் கொடுப்பாங்களா இருக்கும், இவருக்கு அந்த அப்சார்பிங் கெப்பாசிட்டியே இல்லாமல் இருக்கிறது. ஃப்ரண்ட் ரோவில் உட்கார வச்சுட்டாங்க, அப்போ அப்படி தான் இருக்கிறாரு. லாஸ்ட் ரோவில் உட்கார வச்சாலும் அப்படி தான் இருக்கிறாரு. வெளியில் நிற்க வச்சாலும் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாகவே தான் இருக்கிறாரே தவிர சப்ஜெக்ட் மாத்திரம் என்ன செய்ய மாட்டேங்குது. ஏன்னா மறுபடியும் குறைவாக இல்லை, அந்த கிராஸ்பிங்கே அவர்கிட்ட இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் சிறந்த ஒரு டீச்சராக இருந்தாலும் அவருக்கு என்ன செய்ய முடியாது, அந்த கெப்பாசிட்டி அவருக்கு கிடையாது, புரிந்து கொள்ளக்கூடிய திறனை இல்லை. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால், அவர் சிறந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய தேவன் மாத்திரம் கிடையாது, திறன் இல்லாதவர்களையும் திறன் உள்ளவர்களாக மாற்றக்கூடியவர். சொல்லுங்கள், திறன் இல்லாதவர்களையும். எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் என்று கேட்டால், உம்முடைய வார்த்தை பேதையை ஞானியாக்குகிறது. அவன் பேதை, அதை மாற்றுக்கிறது கிடையாது, அவனுக்கு புரிய மாட்டேங்குது, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் வசனம் இருக்கிறது அல்லவா, அவனுக்குள் போகும் பொழுது அந்த கெப்பாசிட்டியை கிரியேட் பண்ணுது. சொல்லுங்கள், அந்த கெப்பாசிட்டியை நான் சொல்லுகிறேன் அல்லவா. இப்போ நீங்கள் பிரசங்க கேட்டுகிட்டே இருக்கீங்க அல்லவா, இப்போ அரை மணி நேரம் கேட்டு பழங்க நமங்க, இப்போ வேறு வழி இல்லாமல் 1 மணி நேரம் கேட்டு பழகி இருக்கிறீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? இன்னொரு 10 நிமிஷம் நான் பேசினாலும், பேச போகிறதில்லை, பேசினாலும் நீங்கள் என்ன செய்வீங்க? கேட்கத்தான் செய்வீங்க. ஏன்னா பழகிடுச்சு. அவர் முடிக்கும் போது தான் என்ன செய்வார், இது பழகிக்கோங்க, வேறு வழியில். கர்த்தரை கொண்டாந்து இங்கே சிக்க வச்சுருக்கிறாரு நம்மளை. நான் சொல்ல புரிகிறதா? பழகிடுச்சு. நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? கெப்பாசிட்டி இன்னும் என்ன பண்ணுறது, இது உதாரணம் சொன்னால் தான் சரியாக வரும். சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது ஒரு இட்லி எடுத்து அதை கொஞ்சம் பிச்சு அதை சர்க்கரை போட்டு சாப்பிட்டோம் இல்லையா? அப்படி தானே எல்லாத்துக்கும் ஊட்டினாங்க, தேனெல்லாம் வச்சு ஓட்டினாங்க. எங்கே ஓட்டினாங்க நான் சொல்ல புரிகிறதா? ஓட்டினாங்க. ஆனால் அந்த ஒரு இட்லி சாப்பிட்டு
அது கொஞ்சம் ஜீரணமாகி கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சோடனே ஒரு இட்லி போதும்பா, எப்போவுமே வாழ்க்கையில் நிதானம் ரொம்ப ரொம்ப அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணீங்க? இன்னொன்று கொடு இல்லையா, இன்னொன்று கொடுங்க, இன்னும் வாங்கிட்டோம். இப்போ எவ்வளோ சாப்பிட்றோம்? ஆனால் எப்படி ஆரம்பித்தோம்? அந்த ஒரு இட்லியில் ஆரம்பிச்சு இயேசு கண்ணீர் விட்டாருங்கிற வசனத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக. எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? இப்படி தான் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இந்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதே அவருடைய வார்த்தை தான். அந்த வார்த்தையை அவர் சொல்லி கொடுக்கும் பொழுது, அப்பா என்னால் முடியல, எனக்கு புரிய மாட்டேங்குது, எனக்கு கஷ்டம், எனக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்கிறதெல்லாமே புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அவர் பேச வார்த்தை உள்ளே போக போக அட்டென்ஷன் ஸ்பேன் எல்லாம் கூடிகிட்டே தான் போகும். உலகத்துலலாம் ரிசர்ச் எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அரை மணி நேரத்துக்கு மேலே பேசினீங்கன்னா அவங்களுக்கு கேட்காது, விளங்காது, புரியாது. 40 நிமிஷத்துக்கு மேலே பேசினீங்கன்னா கேட்காது, புரியாது, அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிடுவாங்க. அதனால ஸ்கூல் பீரியட்ஸ் எல்லாம் எவ்வளோ வச்சுருப்பாங்க? 40 நிமிஷம் வச்சுருப்பாங்க. அந்த வயசில் அவ்வளோதான் புரியும். அப்புறம் 1 மணி நேரம் கிளாஸ், அதுக்கு மேலே அவங்க பேசினீங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யாது, புரியாது. யாருங்க சொன்னதே 1 மணி நேரம் 10 நிமிஷம் பேசிகிட்டு இருக்கிறோம். எல்லாருக்குமே என்ன தான் செய்யுது? ஏன்னா பேசுகிறது நாமளா பேசுகிறோம், அவர் பேசுகிறார் அல்லவா. அவர் பேசினோம்னா புரியாதவங்களுக்கும் ரொம்ப புரிஞ்ச மாதிரி நடிக்கிறவங்களுக்கும் புரிய வேண்டிய விதமாக புரிய வைப்பார். அவர் தான் நம்முடைய தேவன். இல்லை, அவர் வார்த்தையை கேட்க 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 அவர் சத்தம் அற்புதமாக நாம் கணித்து கொள்ள, புரிந்து கொள்ள, அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எல்லாரும் எழும்பி நின்றவர்களாக தேவனுக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்தினவர்களாக தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். ஆண்டவர் நம்மை சிறப்பாக நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் விசேஷமாக நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரியதாக இருக்கும். வார்த்தையினால், வார்த்தை பேதையையும் ஞானியாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அந்த வார்த்தையினாலே தேவன் தம்மை வெளிப்படுத்தினார், தரிசனமானார். அதே வார்த்தை, அவனுடைய வார்த்தை ஒன்றாகிலும் கீழே விடவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதனுடைய கருத்து என்னவென்று கேட்டால், அவர் சொன்ன வார்த்தையை ஒன்றாகிலும் சாமுவேல் தவறாக புரிந்து கொள்ளவில்லை, சரியாக புரிந்து கொண்டு சரியாக செயல்படுத்தினதின் விளைவு அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக கர்த்தர் மாற்றினார். அதே தேவன் தான் நம்முடைய தேவன். கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தினவர்களாக தேவனை நோக்கி, தேவன் நமக்கு கையில், எல்லார் கையிலும் பைபிள் கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாரும் அதுக்காக முதலாவது கை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சொந்த மொழியில் ஒவ்வொருவருக்கும் தனி பிரதி நீர் கொடுத்து அதை வாசிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்து, ஆண்டவரே நல்ல சபை கொடுத்து, விளக்கம் சொல்லக்கூடிய நல்ல ஆட்களை எங்களுக்கெல்லாம் கொடுத்து, எங்கள் பெற்றோர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தங்களுடைய வாழ்க்கையை வசனத்தை போதிப்பதற்காகவே அர்ப்பணித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அநேக தேவ மக்கள் இருக்கிறார்கள். அவள் எல்லாருக்காகவும் மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். நாங்கள் பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையில எங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் உம்மை மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கரம் தட்டி உன்னதமான தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. வசனத்தின் வெளிச்சத்திலே வாழ்ந்திடுவேன் என்றுமே. வசனத்தின் வெளிச்சத்திலே வாழ்ந்திடுவேன் என்றுமே. வார்த்தையின் வல்லமையா என் வாழ்வு செழித்திடுவே. வார்த்தையின் வல்லமையா என் வாழ்வு செழித்திடுவே. என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்தம் நீக்கும் நீரே. என் ஞானம் நீரே, நீதி நீரே, பரிசுத்தம் நீக்கும் நீரே. கரம் உயர்த்தி, நல்ல பிதாவே, உம்முடைய பாதம் நாங்கள் பணிகிறோம். ஆண்டவரே, அழிவில்லாத வித்தாகி உம்முடைய வார்த்தையினாலே எங்களை மறுபடியும் நீர் பிறப்பித்து, ஆண்டவரே அந்த வார்த்தையை கொண்டே எங்களை போஷித்து, எங்களை பலப்படுத்தி, உம்முடைய சித்தம் செய்வதற்கான சகல கிருபை எங்களுக்கு அளிப்பதற்காக நன்றி.
தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய வார்த்தையிலேயே நிலை கொண்டிருக்க எங்களுக்கு உதவி கொடுத்து ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் உம்மால் போதிக்கப்பட்டிருப்பார்களாக, சமாதானம் பெரிதாயிருப்பதாக. மக்கள் எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.